வணக்கம். செஞ்சுரி போட்டிருக்கோம். ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு. முதல் பிறந்த நாள்ங்கிறது எப்பவுமே குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். 2வது வருஷத்துல இருந்து அது கொஞ்சம் பழகிடும். ஆனா முதல் வருட பிறந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளை நாம இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு குழு வாசிப்பு அப்படிங்கிறத ஒரு கனவா இருந்த ஒரு வாசிப்ப இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3-4 குரூப்ல நாம குரூப்பா வாசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான மெயின் காரணமே வெண்முரசுன்னு சொல்லலாம். இந்த நாள் போன வருஷம் நடந்தது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. முதல்ல நான் ஜாயின் பண்ணவே இல்லை. அந்த 18ஆம் தேதி ஆரம்பிக்குது. அன்னைக்கு காலையில பிரியா மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன சார் இன்னும் நீங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய சண்டே இருக்கு பிரியா அப்படின்னு சொல்றேன். இல்ல வாங்க அப்படிங்கிறாங்க, ஜாயின் பண்றேன். அப்ப எனக்கு இது எப்படி கொண்டு போக போறோம்? இவ்வளவு நாள் டெய்லி நம்மளால படிக்க முடியுமா? எல்லா குரூப்லயும் ஆன்சர் பண்ணிட்டு பேசிட்டு இருக்க முடியுமா? நாமளா கொஞ்சம் பேசுற கேஸ், உடனே கொஞ்சம் பதில் சொல்லக்கூடிய ஆளுங்க அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அப்புறம் அவர் நல்லாவே போச்சு. கதிரோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவர் சொல்றது நமக்கு எடுத்தோடனே நிறைய சந்தேகம் வரும், புரியாத மாதிரி இருக்கும். ஆனா அது போக போக அவர் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுவார். அங்கங்க பட்டி டிங்கரிங் எல்லாம் பார்த்து அழகா கொண்டு போயிடுவார். அது அவரோட பிளஸ் பாயிண்ட். அதனால இது 365 நாளை ஒரு வருஷத்தை நாம தொடர்ந்து படிச்சிருக்கோம். நிறைய விவாதங்கள் பண்ணியிருக்கோம். ஜெயமோகன் எழுதின காலத்துல கூட இது போல ஒரு குரூப்பா சேர்ந்து இத வாசிச்சிருப்பாங்களா, பேசியிருப்பாங்களா அப்படிங்கிறதே நமக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. அவரோட பிளாக்ல எழுதுவாங்க, கேள்வி கேட்பாங்க, அவர் பதில் சொல்லுவாரு. ஆனா இப்படி ஒரு கொண்டாட்ட மனநிலையில் அவர் எழுதினவரையே கிண்டல் பண்ணிட்டு, மீம்ஸ் போட்டு, ஜாலியா கேள்வி கேட்டு, அதை உண்மையான மூலத்தொடருக்கான கம்பேர் பண்ணிட்டு, அதுக்கு நிறைய கதைகளை பேசிட்டு, ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில ஒரு வருஷத்தை நம்ம முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இதற்கு நம்முடைய உறுப்பினர்கள் தான் காரணம். இதில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் காரணம். அவங்களோட இன்வால்மெண்ட் தான் காரணம். கதிர் அப்பப்ப லேசா சாட்டைய சொடுக்குவாரு. அதுக்கப்புறம் நம்ம அமைதி ஆயிடுவோம். அப்புறம் திரும்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு பேச ஆரம்பிப்போம். சப்ஜெக்ட் கொஞ்சம் மாறும். இன்னைக்கு கூட கொண்டாட்ட மனநிலையில சப்ஜெக்டை பத்தி, வெண்முரசை பத்தி பேசாம நிறைய ஸ்வீட்டை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நான் போட்டு விட்ட வேலை அது. அப்போ இது போல அப்பப்ப விலகி போனாலும் நம்ம ஒரு நல்ல ஒரு முயற்சியை தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த 365 நாளும் நாம பேசினதும் இல்லாம 5 புக்கை நாம உரையாடல் நடத்தி அதை வீடியோவா பதிவு பண்ணதும், கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒரு 30 பேர் வச்சுட்டா கூட 5 பாகத்துக்கு 150 180 பதிவுகள் இதற்காக நம்ம குரூப்ல வந்ததும், அது காலங்காலமா இருக்க போறதும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தரோட ஃபேஸ்புக் பதிவு படிச்சுட்டு இருந்தேன். அதுல ஒரு எழுத்தாளருக்கு இன்னொரு லெட்டர் எழுதுறாரு. அந்த மாதவராஜன் நினைக்கிறேன். மாதவராஜோட ஒரு சிறுகதை தொகுப்பு, ஃபர்ஸ்ட் சிறுகதை தொகுப்பு அந்த சமயத்துல அதை பாராட்டி அந்த தோழர் புக் எழுதுற தனுஷ்கோடி ராமசாமி ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதுக்கு முன்னாடியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 10 பேர் தனுஷ்கோடி ராமசாமி வீட்டுக்கு போய் இதை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே பண்ணிடுறாங்க. அதுக்கு அப்புறமும் அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது மாதவராஜுக்கு. அதுல அவர் எழுதுறாரு, நான் என்னதான் அந்த கதைகளை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலும் இதை ஒரு எழுத்தா பதிவு பண்றது அப்படிங்கிறது தான் ஒரு வரலாறு, காலங்காலமா அது நிற்கக்கூடியது அப்படிம்பார். அப்ப எனக்கு உடனே நம்ம வாசிப்பை நேசிப்போம் குரூப் தான் ஞாபகம் வந்துச்சு. எவ்வளவு பதிவுகளை நம்ம வரலாறா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தோணுச்சு. அதே போலதான் இந்த குழு வாசிப்பும் அப்படிங்கிறதுல நான் ஈடுபடுறேன். தொடர்ந்து இதே போல நடத்துவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பாக்கி இருக்கு. நிறைய நாம பேச வேண்டி இருக்கு. ஒரு 5 வருஷம் பேசிட்டே இருக்க போறோம். வருஷா வருஷம் இதே போல ஒரு குரூப் மீட்டிங் போட்டு ஜூம் மீட்டிங்ல நடத்தி முடிச்சுட்டு, அந்த 6 வருஷம் 5 வருஷம் முடிஞ்ச பிறகு அது கிராண்டா சென்னையில இதே போல ஆண்டு விழா போல கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. தொடர்ந்து வாசிப்போம், நேசிப்போம் நண்பர்களே. வணக்கம். நன்றி சார்.
அடுத்து யார் பேசுறீங்க? அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இன்னைக்கெல்லாம் சப்ஜெக்ட் கிடையாது. பாரதி மேம் பேசலாம். கதிர் கேக்குதுங்களா? கேக்குது மேடம், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பாரதி நாராயணன் பேசுறேன். இப்ப 365 நாட்களை வந்து நம்ம கடந்திருக்கோம் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா எதையும் ஒரு கான்ஸ்டண்டா செய்யாத பர்சன் நான். ரொம்ப லேசி, ரொம்ப லெத்தாஜிக்கா எதையுமே நான் செய்ய மாட்டேன். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்தி போடுற ஒரு கேரக்டர். ஆனா இதுக்குள்ள வந்து இழுத்துட்டு வரும்பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. இதை நான் கண்டினியூஸா செய்வேனா அப்படின்னு எம்எல்ஏ எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா தினசரி பதிவுகள் வர்றது, அதை பத்தின விவாதங்கள் இதெல்லாம் வந்து நம்மளை அறியாமலே நம்மள பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர்றதுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மள ஒரு 1 இயருக்கு 365 நாளும் வந்து எல்லாரையும் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டீங்க. அதுக்கு வந்து முதல்ல நான் வந்து நன்றிகளை வந்து கதிருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை பேரை ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்றீங்க கதிர். அதை நான் வந்து நிஜமாவே ரொம்ப நான் டக்குன்னு அவசரப்பட்டு கூட ஏதோ ஒரு முடிவு எடுத்துருவாங்க எல்லாரும். ஆனா நீங்க ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்றீங்க. எல்லாரையும் கரெக்டா ஒருங்கிணைத்து கொண்டு போறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதை வந்து அனுபவத்துல நான் சொல்றேன். எல்லாரையும் கரெக்டா ஒருங்கிணைத்தே கொண்டுட்டு போறது. அடுத்தது பிரியா, அடுத்தது பிரசன்னா சார், கோமதி சார். அவங்க 2 பேரும் வந்து ஒரு நல்ல ஒரு கைடா நமக்கு வந்து நிறைய சொற்களுக்கான அர்த்தங்களை சொல்றது. கோமதி சார்னா அந்த பிள்ளைகளை திருத்திக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றது. நமக்கு வந்து ஒரு தொய்வில்லாம ஒரு விஷயத்த வந்து கொண்டு போயிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6 வருஷம் இத நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப, இத வந்து வெற்றியா நம்மளால செய்ய முடியுமா? இத வெற்றிகரமா கொண்டு போக முடியுமா? எல்லாரும் போனாலும் இவங்க கூட நம்மளால பயணிக்க முடியுமா? இல்ல எனக்கு ஏதாவது தடங்கள் வருமா? தடைகள் வருமா? அப்படிலாம் சில எனக்கெல்லாம் ஒர்க்லாம் இருந்தது அப்படின்னா, முன்கூட்டியே ஒரு 10 அத்தியாயங்கள முன்கூட்டியே படிச்சு வச்சுப்பேன். ஒரு சாட்டர்டே, சண்டேஸ்ல எனக்கு அந்த வீக் டேஸ்ல நெறைய ஒர்க் இருக்கு. வீக்கெண்ட் பேச்சே வரக்கூடாது. நான் படிக்கல, நான் நின்னுட்டேன், பாதியில முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லவே கூடாது. அப்படிங்கிற உத்வேகத்த வந்து வெண்முரசு தான் ஃபர்ஸ்ட் குடுத்தது. அத வந்து நான் ஆணித்தரமா நான் வந்து இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். நம்ம நெறைய வாசிப்புகள் பண்றோம். இந்த வெண்முரசுல இருந்து பிரிஞ்சு தான் இப்ப நெறைய பல வாசிப்புகளுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நம்ப. அதுவும் சிறப்பா போயிட்டு இருக்கிறது. அது ஒரு காரணம். இதை தொடர்ந்து நம்ம இன்னும் சில காரியங்கள் செஞ்சுகிட்டு இருக்கிறது, இன்னும் சில புத்தகங்கள படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நம்மள வந்து பிஸியாவே வச்சிருக்கு. இன்னும் நம்ம வேற ஏதாவது சில விஷயங்கள தேவையில்லாம ஒரு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டோ, Facebookல போய் தேவையில்லாம பேசிக்கிட்டோ, தேவையில்லாம அரட்டை அடிச்சுக்கிட்டோ, அந்த மாரிலாம் இல்லாம, நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரம் எல்லாம் ஒர்க்கிங் பீப்பிள்லாம் இங்க நெறைய பேர் இருக்கோம். வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து இருக்கிற நமக்கு கிடைக்கிற அந்த 1 மணி நேரம், 2 மணி நேரத்துல ஈவினிங் வந்த உடனே என்ன யோசிக்கிறோம் அப்டின்னா, இன்னைக்கு வெண்முரசு படிக்கணும், சிலப்பதிகாரத்துல இது படிக்கணும், சிறுகதை ஆடலாம் இத படிக்கணும் அப்டிங்கிற மாரி ஒரு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள எங்கள எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டீங்க. அது வந்து ஒரு பெரிய சாதனைன்னு நான் சொல்லுவேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான் பர்சனலா ஃபீல் பண்றத நான் பேசுறேன். எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையா இருக்கும். ஈவினிங் போகும்போதே மண்டக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கும். இத முடிச்சுட்டோமா? அத முடிச்சுட்டோமா? என்னமோ வீட்டு வேலைகள நமக்கு ஓடிட்டே இருக்கும்ல. இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டோமா நம்ம குடும்பம். அது மாரி இதுவும் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒர்க் முடிச்சுட்டோமா? இது படிச்சுட்டோமா? இதுக்கு ஏதாவது குறிப்பெடுத்து வைக்கணும் அப்டின்லாம் நெனச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி எங்கள வந்து ஒரு மாரி கமிட்டடாவே கொண்டு போயிட்டு இருக்கீங்க. படிக்கிறது, அதுக்குண்டான குறிப்புகள் எடுக்கிறது. இன்னுமே போன தடவைலாம் வந்து பிரயாகை வந்து நமக்கு 2 மீட்டிங்கா கூட நடந்தது. அது ஒண்ணு. 2வது மீட்டிங்ல எல்லாரும் கலந்துக்கலாம் அப்படிங்கிறனால டக்குன்னு நம்ம வைண்ட் அப் பண்ணி வெளில வந்துட்டோம். பட் இந்த தடவ வந்து நம்ம இன்னும் சிறப்பா செய்யணும். இந்த படிச்சுட்டு இருக்கிற இப்ப ரீசென்ட்டான பாகத்த வந்து வெண்துகள் நகரத்த வந்து நல்ல சிறப்பான ஒரு மீட்டிங்கா போட்டு, நல்ல டாபிக்ஸ்லாம் குடுத்து, இன்னும் நல்லா சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. 6 வருடங்களை வந்து எல்லாரும் அவங்களோட எல்லாரோடையும் நான் வந்து தொடர்ந்து பயணிக்கணும். அதுக்கு என்னோட கால சூழ்நிலை, உடல் சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையுமே எல்லாருக்கும் ஒத்துழைப்பு குடுக்கணும். அப்படிங்கிறப்ப அப்படிதான் நான் யோசிக்கிறேன். அந்த மாரி நான் தான் நெனச்சுக்கிறேன். என்னோட பிரேயர் நான் பொதுவா பிரேயர் பண்றதில்ல. என்னுடைய எண்ணம் என்னோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதுவா தான் இருக்கு. தொடர்ந்து இந்த 6 வருடங்கள வந்து உங்களோட சேர்ந்து பயணிக்கணும். அதுக்கான எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் முதல்ல நான் நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இந்த குழுவ நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இது இப்படியே தொடரணும். 6 வருடங்கள்ல இது ஒரு மிகப்பெரிய சாதனையா வளரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களையும், நன்றிகளையும் தெரிவிச்சு என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றிகள் கதிர். நன்றி மேம். அனுராதா மேம் பேசுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதா? கேக்குது. ஓகே. அனைவருக்கும் வணக்கம்.
365 சரியான ஒரு மைல்ஸ்டோன் எட்டி பிடிச்சிருக்கோம். ஒரு ஒரு விஷயமும் கதிர் சொல்லும்பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நானு எப்பவுமே எந்த டாஸ்க்குமே நானு தைரியமா துணிஞ்சு எடுக்க மாட்டேன். யாராவது பண்ணாங்கன்னா, பின்னால இருந்து பெரிய கல்லா நகர்த்தி குடுப்பேனே தவிர, நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு என்ன இனிஷியேட் பண்ற அந்த தெம்பு எனக்கு எப்போதுமே இருக்காது. பட் நெகட்டிவா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த எழுத்தாளர் கேலண்டர் தயாரிச்சு குடுக்க சொல்லும்பொழுது, சரண்யா ஒரு ஃபார்முலாவும், கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் ஒரு 10% டீட்டெயிலோட குடுத்தாங்க. அ என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணேன். இத வச்சுட்டு இவரு என்ன பண்ண போறாரு? இத வந்து அ எப்படி மக்கள்ட்ட கொண்டு சேர்க்க போறாரு? அத யார் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா எடுத்துக்க போறாங்கங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்தது. ஆனா, அது என்னுடைய ஐடியா இல்ல. இன்னொருத்தரோட ஐடியாங்கும் பொழுது, அதுக்கு நம்மளால பாசிட்டிவா என்ன பண்ணி குடுக்க முடியுமோ, அ அதுக்கு தேடி தேடி ஒரு ஆசையா பண்ணேன் நானு. ஆனா, அது எந்த மாரி ஒரு வடிவத்துல அவர் கொண்டு போய் மத்தவங்களுக்கு சேர்த்தாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு அணில் மண்ணு குமிச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கோம். ஒண்ணுமே பண்ணாம உட்டுரலையேன்னு சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி கதிர் சொன்ன இன்னொரு விஷயம் வந்து, என்னால தனியா நான் படிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நானும் பயணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஒரு தடவ. அ அதுதான் உண்ம. அத அவரு தொய்வில்லாம போக நம்ம கூட, நம்ம தொய்வில்லாம போயிடாம இருக்கிறதுக்கு அவங்களுடைய லீடர்ஷிப் இது மாதிரி எல்லாருமா சேர்ந்து இப்ப போய்க்கிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா, பாரதி சொன்ன மாரி ரெகுலாரிட்டி எனக்கு இல்லன்னு சொல்ல முடியாது. அ சோம்பேறி அப்படி கொஞ்சம் சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து பாதி பாதி எனக்கும் ஒரு அதுல பங்கெடுத்துக்க நான் விரும்புறேன். அந்த இதெல்லாம் எனக்கு உண்டு. எனக்கு என்னன்னா, நான் கொஞ்சம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா என்னைய வச்சுட்டு அத டிஸ்ப்ளே பண்ணணும்னு நெனைக்க மாட்டேன். கரெக்ட்டா எழுதி யார்ட்டயாவது சொல்லணும். அந்த கமிட்மென்ட்டோட இருந்து யார்கிட்டயாவது ஒப்பிக்கணும். அந்த அந்த மாரி டேபிள் போட்டு நான் யாருக்கும் அத வந்து சப்மிட் பண்ணணும் அப்படி விரும்ப மாட்டேன் நானு. நான் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருப்பேன். அ அத கொண்டு போய் இப்படி பண்ணணும், காமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒழுங்கு வந்து வச்சுக்க மாட்டேன். பட் இதுல என்னன்னா, அ இப்ப நடந்திருக்கு என்னன்னா, இட்ஸ் அ ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட். இது படிக்கிறது வந்து இந்த ரெகுலாரிட்டி வந்து ரெகுலர் இன் எனி ஆக்டிவிட்டி அது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கவுண்டபிலிட்டிய கிரியேட் பண்ணிருது. எல்லாரும் படிச்சுட்டாங்க. நம்ம படிக்கணும். நம்ம ஒரு குரூப்ல இருக்கோம். அது என்ன ஆகும்னா, நெறைய பல விஷயத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரெகுலரா நெறைய வேலைகள செய்யுது. இத படிக்கிறதுக்காக நம்ம முன்ன கூட்டி என்னெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிடுறோம். இத பத்தி பேச போறோம்னா, அன்னைக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம். ரெகுலரா ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிக்கிறோங்கும் பொழுது, எல்லா பக்கமும் ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு கன்சிஸ்டன்சி, செல்ஃப் டிசிப்ளின், ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாமே பூஸ்ட் ஆகுது. ஒரு ஹேபிட் கிரியேட் ஆகுது. அ இயர் புக் பண்றது, மீட்டிங் நடத்துறது எல்லாத்தையும் ஒருத்தர் மெனக்கட்டு எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம தனக்காகவும் 1% மீதி 99% மித்தவங்களுக்காகவும் செய்யும்பொழுது, அது ஒரு சின்ன கல்ல நகர்த்தி குடுத்தோமோ, அல்லது கூட நடந்து வந்தோங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ரிசல்ட் அவங்களுக்கு மட்டும் கிடைக்க போறதில்ல. நமக்கு தான் அப்படிங்கும்பொழுது, அது ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட்ஸா இருக்கு. தெரியாத நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அடிப்படையான ஒரு கதைய படிச்சுக்கிட்டு இருந்தோம். இத ஒருத்தர் ரெகுலரா நமக்காக எழுதி ஃப்ரீயா ஒருத்தர் போட்டு வச்சிருக்கிறாரு. படிங்கப்பா அப்படின்னு ஒரு படைப்ப. அது படிக்க கூட முடியாது அப்படின்னு ஒரு ரெகுலாரிட்டி வராம இருந்துறக்கூடாதுன்னு தான் நானு அந்த சேலஞ்ச எடுத்துக்கிட்டேன் துணிஞ்சு. அத இன்னைக்கு வரைக்கும் முதல் நாள்ல இருந்து 365 வரைக்கும் கரெக்ட்டா பண்ணியிருக்கேன்னு நெனைக்கும்போதே கஷ்டமா இருக்கு. நடுவுல வந்து புரட்டி போடுற மாரி சிக்கல்கள்ல எல்லாம் இருந்தேன் நானு. பட் என்னுடைய அந்த மன கஷ்டத்துக்கு வந்து தீனியா நான் எத குடுக்க முடியும்னா, என்னைய வாசிப்ப தான் நான் எப்பவுமே குடுப்பேன். எனக்கு என்ன பிடிக்குமோ அத செஞ்சு தான் அந்த காயத்த நான் ஆத்திக்குவேன். படிப்பு அது மாரி ஒரு 2, 3 விஷயம் வச்சிருப்போம் இல்லையா? செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அதுல மேஜரா வர்றது படிப்பு தான். ஸோ அந்த மாரி நாட்கள்ல கூட என்ன படிக்காம நானு விட்டதே கிடையாதுங்கிறது வந்து, அ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இது இழுத்து கொண்டு போயிருக்குங்கிறத தான் நான் சொல்லணும். ஸோ என்னைக்கு இருந்தாலும் எது நின்னாலும் நிக்காட்டியும் இந்த பழக்கம் வந்து நமக்கு எப்பவுமே நம்மளைய திருப்பி திருப்பி ரீபில்ட் பண்ணிக்கிறதுக்கு, ரீகெயின் பண்ணிக்கிறதுக்கு வாசிப்பு ரொம்ப உதவும். அது வந்து இந்த மாரி கூட்டு முயற்சிகள் எப்பொழுதுமே பலன் பலன் தருங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு. அது இந்த தடவையும் பாசிட்டிவா நம்ம நடத்தி காமிச்சிருக்கோம். ஸோ 365ங்கிறது ஒரு மைல்ஸ்டோன். இனி 366லேருந்து நாளை மற்றொரு நாளைன்னு போயிரும். இனி ஒரு 2வது வருஷமோ, 3வது வருஷமோங்கிறது பெரிய விஷயம் இல்ல. கடைசி நாள், கடைசி எபிசோடோடைய கடைசி வார்த்தைய படிக்கிற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலும். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். அடுத்து பேசுறவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இன்னைக்கு சப்ஜெக்ட்லாம் இல்ல, யார் வேணா பேசலாம். ஹாய். நான் என்னோட பேர் வந்துட்டு ராஜா.
லூசிஃபர்னு இருக்கும் வாட்ஸ்அப்ல. என்னோட பேர் வந்துட்டு ராஜா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, லைக் ஒரு வருஷம் நம்ம தாண்டிட்டோம். அது பெரிய சக்சஸ் தான். அதை பத்தி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ரெண்டாவது வந்துட்டு ஆரம்பத்துல பிரசன்னா சார் சொன்ன மாதிரி நிறைய டிஸ்கஷன் போகும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில நேரங்கள்ல நிறைய மெசேஜ் வரும். அப்ப அட்மின் வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவாரு. சில நேரங்கள்ல என்னோட போஸ்ட் கீழே கமெண்ட் வரும்போது ஒருவேளை நம்மளதான் சொல்றாரோ அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மத்தவங்க கமெண்ட் போடும்போது பார்த்தா ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னா இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு லேட்டரா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் அது வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டா தான் ஹேண்டில் பண்ணாரு. ஸோ அதுவும் இல்லாம அப்பதான் குரூப் வந்துட்டு ரொம்ப தெளிவாகவும் தேவையான விஷயங்களை மட்டும் டிஸ்கஸ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங் ஆகும். இன்னைக்கு வந்துட்டு 1 இயர் ஆச்சு, நிறைய பேசணும், அதை பத்தி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எல்லாருமே ஹாப்பியா இருக்கிற மாதிரி குரூப் ஹேண்டில் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அதுக்காக அட்மின் அப்புறம் குரூப்ல கோஆப்ரேட் பண்ற எல்லா மெம்பர்ஸும் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. அப்புறம் நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு, இந்த புத்தகத்தை வந்துட்டு புத்தகம் படிக்கிறதுனால நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரியும், நிறைய வாழ்க்கையில பயன்படும், அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் வெண்முரசை முதல்ல படிச்சப்போ வந்துட்டு ரொம்ப வேகமா படிச்சுட்டு போயிட்ட மாதிரி இப்பதான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஒவ்வொரு நாளும் நின்று ஒரு அத்தியாயத்தை படிக்கும் போது நிறைய புது விஷயங்கள், அப்புறம் அந்த இலக்கிய சுவைன்னு சொல்லுவோமே, சில நேரங்கள்ல நான் மிஸ் பண்ண விஷயங்களை கூட குரூப்ல இருக்கிற பிரசன்னா சார் இல்ல கோமதி சார் இல்ல மத்த நிறைய பேர், அனுராதா மேம் எல்லாரும் வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணும்போது மறுபடியும் போய் படிச்சுட்டு வரும்போது, ஓ இதுல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, 10 பேர் படிக்கும்போது 10 விதமா அந்த புத்தகம் புரியுது. அது ரொம்ப நல்ல விஷயம். இந்த வெண்முரசுல எனக்கு பர்சனலா வந்துட்டு 2 விஷயங்கள். அறிதல், அப்புறம் அது அறிந்த பின் கடத்தல் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப என்னோட வாழ்வியல்ல வந்துட்டு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. என்னன்னா, நிறைய மனிதர்களோட உணர்வுகளை பிரதிபலிச்சிருப்பாங்க. அந்த உணர்வுகளை நம்ம அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணி பார்த்தா, நிறைய பேர் வந்துட்டு முன்னாடி நான் கோவப்பட்ட விஷயங்கள், முன்னாடி புரிஞ்சுக்காம வேற மாதிரி பேசின விஷயங்கள் எல்லாம் இப்ப ரொம்ப சரியா பேசி அவங்கள வந்துட்டு ரொம்ப இயல்பா அதை புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி கடந்தும் போயிருக்கேன். ஸோ அறிதல், கடத்தல் அப்படிங்கிற 2 முக்கியமான விஷயம் இது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. மற்றவங்களோட அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்கள என்னால புரிஞ்சுக்க முடியுது நிறைய விஷயங்கள். இதுக்கு முன்னாடி பல புத்தகங்கள் உதவி செஞ்சிருந்தாலும் ஜெயமோகன் வந்துட்டு ரொம்ப நுணுக்கமா ஒவ்வொருத்தரோட உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் போத எல்லா பக்கத்துலயும் ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சரி தவறு எல்லாம் ரெண்டாவது, பட் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு. அதை நான் ரியல் லைஃப்லயும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். எகெயின் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் இதை முழுசா படிச்சு முடிப்போம்னு நம்புறேன். கடைசி நாள் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்போம். நன்றி. நைஸ். நன்றி ராஜா. அடுத்து அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நான் விமலா தேவி. பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றோட நம்ம ஒரு நாள் நிறைவடைந்து நம்ம அடுத்த 2வது வருடத்தை நோக்கி நம்ம வெண்முரசுக்குள்ள போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுதலுக்கு உரிய விஷயம். இதுல நானும் ஒரு அங்கமா இருக்கேன் அப்படிங்கிற ரொம்ப பெருமையா இருக்கு. நினைச்சு பாக்குறேன், நாளையிலேருந்து இந்த மாதிரி ஒரு வெண்முரசுல ஒரு குழு வாசிப்புல நம்ம சேர போறோம்னு போன வருஷம் நினைச்சத நான் இன்னைக்கு நினைச்சு பார்த்தேன். நீங்க காலையில போட்டோன்னே இன்னும் இதுல எத்தனை பேர் நம்மளால இணைக்க முடியும் இந்த வாசிப்புல அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஷேர் பண்ணேன். அதுல தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஒரு 20 பயணிச்சுக்கிட்டு வர்றாங்க. இன்னும் இந்த குழு வாசிப்புல நிறைய பேரை ஈடுபடுத்தி நீங்க வைல்ட் என்ட்ரி கொடுக்கறது போல அப்பப்ப நிறைய பேர் இணைந்து கொண்டு இந்த குழு வாசிப்புல இன்னும் பல நபர்கள் விரிவடையும் பொழுது அது ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த 27 புத்தகங்கள் கொண்ட ஒரு வெண்முரசு, எத்தனாயிரம் மக்கள் இதை வாசிச்சிருப்பாங்க, எத்தனை பேருக்கு வெண்முரசுங்கிற ஒரு இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்குங்கிறது தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலா வெண்முரசுனா என்னன்னு தெரியாம தான் நானும் இந்த குழு வாசிப்புல வாசிக்க வந்தவ. ஆனா இன்னைக்கு சமீபமா ஒரு யூடியூப்ல ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதுல வந்துட்டு இந்த புதுமைப்புதன் வெண்முரசு ஜெயமோகனோட புத்தகங்களை வந்து சொன்னாங்க. இத்தனை 1000 பக்கங்கள் ஒரு புத்தகம் வந்து 1000 பக்கங்கள் கொண்ட புத்தகமா இருக்கு. இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆளுமை வேணும், இந்த திறன் தனக்குள்ள இருந்தாதான் இதெல்லாம் வாசிப்பாங்க அப்படிங்கும் போது, அப்ப அந்த ஸ்கில் நமக்குள்ள இருக்கோ, அதனாலதான் அது நமக்கு இந்த படிக்கிறதுக்கான ஒரு கடாட்சியம் கிடைச்சிருக்கோ அப்படின்லாம் நான் நினைச்சேன். ரொம்ப சமுத்திரகனி கூட அந்த சாக்ஸ்ல சொல்லியிருந்தாரு. அந்த புக்ஸ் எல்லாம் அவரோட லைப்ரரியில வச்சு, ஆக்சுவலா என்னோட ஊர்ல வந்து பொங்கல் விழா நடந்துகிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நான் கொஞ்சம் ஷார்ட்டாவே முடிச்சுக்கிறேன்.
அப்ப அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சு அவர் சொல்லும் போது எனக்கு அதுல ஒரு ப்ரௌட் ஆஃப் த மொமெண்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். சோ நம்ம இந்த குழு வாசிப்புல நம்ம இதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் நினைச்சது நம்ம வாசிப்பை நேசிப்போம்ல அட்மின் ஒரு பவர் ஆஃப் திங்கிங் உண்மையிலே எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாரு. தான் மட்டும் வாசிக்காம தன்னை யாரெல்லாம் அந்த ரீடிங் ஹேபிட்ஸ்ல இன்வால்வ்மெண்டோட இருக்காங்களோ எல்லாருமே இதுல கொண்டு வந்து இன்வால்வ் பண்ணி அதுக்கு வந்து வாசிச்சா மட்டும் பத்தாது, எங்கெங்கெல்லாம் ஒரு ஸ்டாக்னேட் ஆவோமோ அங்கெல்லாம் அதுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு 2 பீஷ்மர் பிதாமகர்கள் இருக்காங்க, அவங்க கொடுக்குறாங்க. சேர்த்து தோல் தட்டி கூட்டிட்டு போறதுக்கான ஒரு கூட்டம் இருக்கு. உண்மையிலே நீளமெல்லாம் வந்து தொடர்ந்து நான் வாசிச்சிருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, டவுட் தான். கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆயிருப்பேன். ஆனாலும் நான் ஒண்ணு நினைச்சிட்டேன் அப்படின்னா அதை முடிச்சிடணும், அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஒரு ஹேபிட் உள்ளவ. இன்னை வரைக்கும் கூட யாராவது சீக்கிரமா நான் பாப்பேன், அப்பப்ப போல எத்தனை பேர் வாசிச்சிருக்காங்க, நம்ம அதுல வந்துட்டோமா, நம்ம லேட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். சோ இந்த குழு வாசிப்புனால்தான் இதெல்லாம் சாத்தியமாயிருக்கு. என்னுடைய கனவுல என்ன இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் இயரோட எண்டு மட்டும் இல்ல, 6th இயரோட எண்டு நாம எல்லாம் மீட் பண்ற டே தான் எனக்கு எப்பவுமே கனவுல வந்துட்டே இருக்கும். அந்த நாள் சீக்கிரமா வரும். அதற்கான வாழ்த்துக்களை இந்த குழுவுக்கு நான் முன்வச்சு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து பேசுறவங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். என்னப்பா சப்ஜெக்ட் மாதிரி வெயிட் பண்றீங்க? வணக்கம் கிருஷ்ணா, பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நானும் இந்த குழுவில் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய முறை இந்த குழுவிலேயே நான் வந்து எல்லாரும் இப்ப இது வந்து கதிருக்கான ஒரு பாராட்டுகள் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும், அப்படி சிலருக்கு தோணும். அந்த 2023 வந்து நம்ம சிறுகதையாடல் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம், இந்த குழு கலந்துரையாடல்னு சொல்லிட்டு. அதில் தான் ஃபர்ஸ்ட் நான் உள்ள வந்தேன். அங்கிருந்து ஆரம்பிச்சு அடுத்து அந்த ஆண்டு விழா போட்டியில சும்மா அது காமெடிக்குன்னு பிரியா ஒரு மெசேஜ் போட்டாங்க, அதுக்கு சங்கர் தான் போட்டிருந்தாரு, வெண்முரசு படிக்க போறாராம் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதுல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம தான் உள்ள வந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து 5 புக்கு முடிச்சுட்டு 6வது புக் அப்படிங்கிறப்போ ஆரம்பிச்ச அந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு இதோட பரிணாமம் வந்து வேற மாதிரி லெவல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த குழுல எல்லாருமே சில பேர் தொடர்ந்து ஆக்டிவா இருப்பாங்க, எல்லா மெசேஜஸ்க்குமே திரும்பி ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. பிரசன்னா சார் இருக்கட்டும், கோமல் சார், அவர் அமித் அண்ணா இருக்கட்டும், அனு மேம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு களமா இது இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நிறைய படிக்கும் போது நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும். எங்கேயாவது பேசுறதுன்னா கூட அந்த தடங்கள் இல்லாம பேசுறதுக்கு ஒரு இடமா இது இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானு. இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல, நிறைய இடத்துல அடி வாங்கியிருப்பாரு, எங்கெல்லாம் அடி வாங்கின எல்லாத்தையும் தாங்குற உடம்புடா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் நான் கம்பேர் பண்ணிக்குவேன் இங்க இந்த குழுல. நீலம் கூட தொடர்ந்து படிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா பிரயாகையில வந்து ஆபீஸ் ஒர்க் அப்படி இப்படின்னு கொஞ்சம் லேக் ஆயிட்டேன். இப்ப நான் தொடர்ந்து உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கேன், வந்துருவேன்னு நினைக்கிறேன். 6 வருஷம் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒன்னா பயணிக்கணும். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து வந்து ஒரு 100 பேருக்கு மேல வந்து முதற்கணல் ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 74 நபர்கள் தான் இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு தெரியும் இந்த குழுல நம்ம டிஸ்கஷன் பார்க்கும்போது எல்லாருக்குமே இதை பிடிச்சுதான் படிக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஒருவேளை யாருக்காவது அந்த மாதிரி வெண்முரசு வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுனால படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியில சில பேர் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, வெண்முரசு வந்து ஒரு மற்ற குரூப் டிஸ்கஷன் மாதிரி வெண்முரசு இல்லை அப்படின்ட்டு. நான் அந்த நம்புறதே இல்லை, அவங்க கிட்ட எல்லாம் நிறைய ஃபைட் பண்றேன். பட் இருந்தாலும் இந்த வெண்முரசு எல்லாருமே அவ்வளவு ரசிச்சு படிக்கிறோம் அப்படிங்கறத அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அப்போ முதற்கணல்ல வந்து நம்ம அந்த பதிவு போடணும், அதெல்லாம் போடணும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் அதுல லேக் ஆனாங்க, வர முடியல, பதிவு எழுத மாட்டேன்னு சொன்னாங்க. கதிர் கூட நம்ம மீட்டிங்ல சொன்னாரு, அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு புக்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த குழுவுல தொடர்ந்து பயணிக்கிறதுல. தொடர்ந்து எல்லாருமே 6 வருஷம் இதை வந்து முடிக்கும் போது இது மிகப்பெரிய ஒரு விழாவா கொண்டாடணும் அப்படின்றது. நன்றி கிரிஷ். அடுத்து பேசுறவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பேசலாமா? பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரூப் இந்த வெண்முரசு பத்திய விவாதம் ஆரம்பிக்கும் போது நான் சேரலாமா வேண்டாமான்னு ஒரு தயக்கத்திலே இருந்தேன். கொஞ்சம் ஃபேமிலியில ஒரு சின்ன ஒரு செட்பேக் இருந்தது.
ஸோ அதுலேருந்து நம்ம வெளியில வந்து படிக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப யோசனையா இருந்தேன். சங்கர் கிட்ட பேசினேன், அப்புறம் பிரியா கிட்டையும் பேசினேன். வந்து ஜாயின் பண்ணுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஜென்ரலா வந்து ஜெயமோகன் எழுத்துக்கள் மேல அவ்வளோ ஈர்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அந்த நிறைய மீம்ஸ், அப்புறம் அவரை பத்தின சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சரி நம்ம படிக்கணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் ஒதுங்கிதான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் சரி இது வந்து எல்லா குழுவா வாசிக்கும் போது நமக்கு ஒரு இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் நான் வந்து முதற்கணல்ல வந்து பாதியில தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னால வந்து இதுல இருந்து வெளியிலவே வர முடியலன்னு சொல்லலாம். டிராவல் பண்றதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் கண்டிப்பா இது வந்து காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆளா படிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். ஆனா எப்படியும் அந்த இதெல்லாம் படிச்சு முடிச்சு கொஞ்சம் தெளிவு வந்ததுக்கு அப்புறமா நான் அந்த ஓட்டிங்ல போகும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேலதான் என்னோட இது இருக்கும். ஸோ இந்த இதுல வந்து இந்த அளவுக்கு நம்ம கண்டினியூஸா வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம குழுவில் இருக்கிற எல்லாருடைய ஒரு என்ன சொல்றது ஒரு புஷ்அப் தான் சொல்லணும். இன்னும் நீங்க வாசிக்கலையா, ஒரு பர்சனலா பேசிக்கும் போது இன்னுமா வாசிக்காம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதோட புதுமை பித்தன் வாசிக்கிறோம், சிலப்பதிகாரம் வாசிக்கிறோம். இது எல்லாமே பார்க்கும்போது தான் ஆஸ் அ டீச்சர் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திட்டிட்டு இருப்பேன். உங்களுக்கு என்னதாண்டா வேலை இருக்கு படிக்கிறத தவிர, ஒரு மணி நேரம் டைம் அலாட் பண்ணி படிக்க வேண்டியது தானே, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை கடைசியில வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி நான் நிறைய அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ புரியுது, ஒரு ஜானர்ல இருந்து இன்னொரு ஜானருக்கு மாறும்போது நமக்கு வந்து அது எப்படி அந்த டிரான்சிஷன் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்றது எனக்கு இப்போ புரியுது. நம்ம 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது இப்போ. ஆனாலும் இது வந்து ஒரு ஒரு விதத்துல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அனைவருக்கும் நன்றி. நன்றி மேம். பிரியா பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெண்முரசு குழு வாசிப்புக்கு இன்னைக்கு பிறந்த நாள், முதல் வருட பிறந்த நாள். ஸோ எல்லாரும் ஸ்வீட் எடுத்து கொண்டாடியாச்சுன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா ஸ்வீட் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டேன். எந்த ஒரு பழக்கமும் ஒரு 21 நாள் தொடர்ந்து செய்யும் போது அது வந்துட்டு பிராக்டிஸா மாறிடும். ஒரு வேலை, சின்ன வேலை, தட் மீன்ஸ் காலையில ஒரு எந்திரிக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒரு 21 நாள் நம்ம கண்டினியூஸா பண்றோம் அப்படின்னா 22வது நாள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நமக்கு பிராக்டிஸ் ஆயிடும். அதை நம்மளே விட்டு ஒழிக்காத வரைக்கும் அது வந்து இதாகும். ஆனா இந்த வாசிப்பு வெண்முரசு எனக்கு இருக்கிற இந்த டிஸ்கஷன் பீரியட்ல இருக்கும்போதே இது சரிப்பட்டு வருமா, 6 வருஷம் வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் இல்லையா, எத்தனை பேர் தொடர்ந்து வருவாங்க? கதிர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், 10 பேர் வரட்டும், கடைசி வரைக்கும் போதும், அவ்வளவு மட்டும் போதும். அது 10 பேர் நம்ம 6 வருஷம் கொண்டு வந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இதை ஆரம்பிச்சது. ஆனா இது வந்து அதுக்கப்புறமா உள்ள வந்து நம்ம முதற்கனலோட அந்த பதிவு போட வந்த ரெஸ்பான்சஸ் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பயங்கரம். ஏன்னா இதை எடுத்து வாசிக்கிறோம் அப்படிங்கறதே ஒரு பெரிய சாதனை. அதாவது அந்த ஊருக்குள்ளார போயிட்டாண்டா அப்படின்னு சொல்ற ஒரு பில்டப் மாதிரிதான். அதுவும் இதை டச் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்க வந்துட்டு ரொம்ப பலர் ஆச்சரியப்பட்டாங்க. ஏதாவது வெண்முரசுனா என்னன்னு தெரிஞ்சவங்க, என்னன்னு தெரியாதவங்களுக்கு என்ன பண்றாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. சோ இது எல்லாரையும் வந்துட்டு திரும்பி பார்க்க வச்சது. நம்மளோட மோட்டிவ் அது கிடையாது. ஆனா அவங்கள திரும்பி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த ஃபீல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தினசரி என்ன வாசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றதுன்னா, தினசரி நடக்கும்போது குரோம்ல வந்துட்டு லிசன் டு பிளேல போட்டு விட்டோம்னா அழகா நடக்கிறதுக்குள்ள டக் டக் டக்கு முடியும். சில சமயம் ஸ்டாக்னன்ட் ஆகி இடையில வந்துட்டு வாசிக்காம விட்டதும் உண்டு. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வாசிச்சிருவேன். எதுக்காகன்னா நீங்களாம் உரையாடும் போது அதுல வந்து நான் ஈக்குவலா டிராவல் பண்ணணும். நீங்க இன்னைக்கு கரண்டா பேசுறீங்கன்னா, ஐயோ இந்த சப்ஜெக்ட் நமக்கு தெரியலையே, நாம பேசுறதுக்கு இதுல ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு பதட்டம் ஆகும். அதுக்காகவே வந்துட்டு ஓடி ஓடி வந்து அந்த லைன்ல வந்து உங்களோட சேர்ந்து நிக்கிறதுல வந்து எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சு பண்றேன். இப்ப வந்துட்டு காலையில எழுந்திருச்சு காய் நறுக்கும் போது வெண்முரசு, புதுமை பித்தன், சிலப்பதிகாரம் எல்லாம் ஒரு லைன் அந்த வெஜிடபிள் கட் பண்ற டைம்லயே எல்லாம் முடிச்சிடுறேங்கிறது வந்துட்டு அது ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ காய் நறுக்கும் போது அம்மா பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து கதை படிச்சுட்டு இருப்பாங்க, நீங்க கதை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. இது வந்துட்டு நான் மட்டும் இல்லை, என்னோட ஃபேமிலி எல்லாருமே அதுக்கு வந்து செட் ஆயிட்டாங்க. இது இன்னும் 6 வருஷம் தொடர போகுது. கண்டிப்பா வந்துட்டு ஒரு டீசென்டான நம்பர்ஸ் நம்ம தொடர்ந்து படிப்போம் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா இது வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து கேரி பண்ற ஒரு விஷயம் தான்.
ஒருத்தர் கொஞ்சம் லோவா ஆனாலும் இனியொருத்தர் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி நம்ம அதை வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த நம்பர்ஸை வர வைக்கணும். ஏன்னா அந்த நம்பர் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா வேணுமான்னு கேட்டா இல்ல. ஆனா இவ்வளவு பேர் வாசிக்கும் போது நம்ம எல்லாரும் இழுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் வாசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன கொஞ்ச நாளா நீங்க அதுல சத்தத்தையே காணும் சும்மாவாது கேட்டு நம்ம என்ன எதுன்னு வர வச்சுக்கலாம். சில பகுதிகள் சோர்வடையிட்டு இருக்கும், சில பகுதிகள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல எனக்கு நாளைக்கு எபிசோட நான் இன்னைக்கே படிக்கணும். நோ, நாளைக்கு எபிசோட நாளைக்கு படிக்கலாம். இன்னைக்கு எப்படி ஒரு மெகா சீரியல்ல தொடரும்னு போட்டு நாளைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோமோ அதே மாதிரிதான் அவரும் ஒவ்வொரு தொடரும்லயும் வந்துட்டு அந்த வைக்கிற ட்விஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு செம்ம வேல்யூவா வைப்பாரு. அதுவும் வந்துட்டு சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வாசிக்கிறோங்கிறது ஒரு விஷயம். ஆனா இப்படி ஒரு எழுத்து கொடுத்த ஜெயமோகன் வந்துட்டு வெறுக்கவே முடியாது. அவர் என்ன பண்ணாலும் அவர் வெறுக்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு அவரு எழுதிட்டாரு. ஏதோ ஒண்ணு பண்றாரு, சரி என்ன பண்றது, வெண்முரசு எழுதினவர் இவர் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவர் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. பியாண்ட் தி சர்க்கிள் அவர் வந்துட்டு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு அந்த எழுதி இருக்கிறாரு. இவர் ஒவ்வொரு சில அத்தியாயங்கள் படிக்கும்போது இவர் தான் எழுதினாரான்ற சந்தேகம் வரும். ஒவ்வொரு அத்தியாயம் படிக்கும்போது இவர் எப்படி எழுதியிருப்பாரு, இதுக்காக அவர் எப்படி யோசிச்சுருந்திருப்பாரு. அனுராதம் சொல்லாங்க இல்லைங்களா, இதை ஒருத்தர் எழுதி தினசரி படிங்கன்னு ஃப்ரீயா விட்டுருக்காரு. அத வந்து நம்ம பண்றோம் அப்படிங்கிற அந்த அந்த வேர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. உண்மைதான், இவ்வளவு பெரிய படைப்பு பண்ணி அத பெரிய வேல்யூ வச்சு விற்கிறாருதான், இல்லைன்னு சொல்ல. அதே சமயம் இதை நீங்க இலவசமா வாசிங்கன்னு சொல்லி ஆன்லைன்லயே போட்டிருக்காருல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். சோ இதை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறதுதான் அவர் அதை கொடுத்ததுக்கான ஒரு அவர் 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 நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணதுக்கான ஒரு மரியாதையா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நினைக்கிறேன். இதை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். வி என்ஜாய் தட். இந்த கதையிலையும் அதோட புனைவுகள்லையும் அதோட கற்பனையோட வளத்திலையும் எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து பயணிக்கணும். எல்லாருமே கூட இருங்க, எப்பயுமே கூட இருங்க, நம்ம எல்லாரும் கை கோர்த்து வாசிக்கலாம். ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் தேங்க்ஸ் டு கதிர் இதை வந்துட்டு இனிஷியேட் பண்ணதுக்கு. நீங்க பண்ணும்போது கூட நான் கொஞ்சம் பேக் அடிச்சேன், பட் ஆனா எப்பயும் போல உங்களோட டெசிஷன் கரெக்ட் அப்படின்னு நீங்க இப்ப வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு வரீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. அடுத்து பேசுறவங்க பேசலாம். வணக்கம், அரவிந்த். உங்களுக்கு தெரியும், பெருசா நான் புத்தகங்கள் படிக்கிறதுல படிச்சாலும் வேகமா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அமைதியாயிடுவேன். அப்படிதான் வெண்முரசு ஸ்டார்ட் பண்ணும்போது 6 வருஷம் எப்படா பயணிக்க போறேன்னு எனக்கு பெரிய சந்தேகம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரெஸ்டா பண்ணாலும் அதுக்கப்புறம் போக போக நானே அதை கொஞ்சம் சோம்பேறித்தனத்தால விட்டுருவேன். பட் வெண்முரசுல அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் முதற்கணல்ல கொஞ்சம், ஏன்னா அது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ரொம்பவுமே சிரமமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு மலைப்பாடல் அப்படி இப்படின்னு வந்து நீளம்ல கொஞ்சம் நான் ஸ்ட்ரகிளே ஆகினேன். கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் 2-3 எபிசோட்லாம் ஒன்னா படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ஃபாஸ்டா படிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சரி இப்படி படிச்சா அது அந்த இன்ட்ரெஸ்டிங் இல்லாம போயிடும். ஏன்னா அந்த டேட்ல தான் வந்து குரூப்ல வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் அன்னைக்கோட பகுதியை பத்தி. ஸோ அதனால அதை நம்ம முன்னாடி படிச்சா இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு அதுக்கப்புறம் நானே அதை ஸ்டாப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். நீளம்ல கொஞ்சம் ரொம்ப தொய்வாயிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி, அது சொன்னா சரியா இருக்குமான்னு தெரியல, கொஞ்சம் அருவ மாதிரியே ஆயிடுச்சு. இருந்தாலும் அதை முடிச்சே ஆகணுன்றதுக்கு படிச்சுட்டேன். 365 நாள் தொடர்ந்து படிச்சிருக்குன்றது என்னாலுமே நம்ப முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். இது சாத்தியமா அப்படின்னு கேட்டாக்கா, என்ன மாதிரி ஆளுங்களே வந்து படிக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கும்போது நிறைய படிக்கணும்னு அடிக்கடிக்கு படிச்சுட்டே இருக்கிறவங்க எல்லாம் இதை பெருசா பண்றது ஒன்றும் 6 வருஷம் பயணிக்கிறது பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். 6 வருஷம் கண்டிப்பா பயணிச்சே ஆகணும்ன்ற ஒரு முடிவோடு இருக்கேன். இப்படி ஒரு ஏற்பாடை வந்து கண்டிப்பா நம்ம வாசிப்பேன். எப்பவும் சொல்ற மாதிரிதான், கதிர் வந்து அவர் ஒண்ணு நினைப்பாரு, அதை வந்து சும்மா ஒரு நம்ம கிட்ட போட்டு வைக்குவாரு. நம்ம கொடுக்குற ஆர்வத்துல அவர் நினைப்பாரு, ஓ பரவாயில்லையே இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களேன்ட்டு அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய நடந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கதிர் நமக்கு சொல்லி இருக்காரு. உண்மையிலே இதுல தொடர்ந்து பயணிக்க போறன்றது கொஞ்சம் பெருமையாவும் இருக்கு. கொஞ்சம் இன்னும் சொல்ல போனாக்கா ஒரு ஆர்வமா இருக்கு. முடிச்சிருவோமா 6 வருஷம் கண்டினியூவா, இல்ல வேற ஏதாவது தொய்வு ஏற்படுமான்னு தெரியல. பட் கண்டிப்பா பயணிக்குன்றதுல ஆர்வம் இருக்கு. நன்றி. நன்றி அரவிந்த். அடுத்து பேசுறவங்க பேசலாம். மேடமா கேக்குதா? பேசுங்க அமித். மேடமா இன்னைக்கு நான் பாண்டிச்சேரியில ஒரு இறப்புக்கு போயிருந்தேன்.
ஸோ இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படியாவது கேட்க ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக அவசரமா ஓடி வந்துட்டு இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வீல்ஸ் ஆஃப் டைம்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் நாவல் ஆரம்பிச்சேன். 10,000 பக்கங்கள். அது ஒரு 250 பக்கத்துக்கு மேல என்னால் தனியா போகவே முடியல. இத்தனைக்கு நான் நிறைய படிக்கிற ஆள் அந்த பீரியட்ல. ஆனா என்னால அதை தாண்டி போகவே முடியல. இன்னைக்கு 4000 சொச்சம் பக்கங்களை படிச்சுட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோம்னு சொன்னா அதுக்கு மெயின் காரணம் இந்த கூட்டு வாசிப்பு ஒண்ணுதான். தனித்தனியா வாசிச்சிருப்போம். ஆனா எப்படின்னா 2 வருஷங்கிறது 4 வருஷம் ஆயிருக்கலாம், சில பேர் நடுவில் விட்டுருக்கலாம். அந்த மாதிரி விடாம இன்னைக்கு இதை ஃபுல்லா முடிச்சு ஒரு 5 புக்கை முடிச்சு 6வது புக்கில் நம்ம ஒரு பாதி தூரம் வந்திருக்கோம்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பா அந்த குழு வாசிப்பு மட்டும்தான் காரணம். நீளத்துல எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் லேக் ஆனேன். அந்த லேகை மெயினா தாண்டி வந்ததுக்கு மெயின் காரணமே குழு வாசிப்பு தான். ஸோ இது எப்படியாவது நம்ம முடிச்சு மறுபடியும் அடுத்ததுல போயிடணும் அப்படிங்கிறத அந்த குழு வாசிப்புங்கிறதுனால அதுல கூட ஸ்டிஃபா இல்லாம கதிர் கொஞ்சம் லீனியண்டா இருந்ததுதான் இன்னைக்கு நாம எல்லாரும் இதை ஃபுல்லா தொடர்ந்து இருக்கிறதுக்கு மெயின் காரணம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேரை தவிர்த்து மற்ற நிறைய பேர் எங்கேயாவது இடத்துல நம்ம லேக் ஆயிருப்போம். ஆனா அதையும் கூட தவிர்த்துட்டு இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் வாங்க அப்படின்னு இழுத்துட்டு வந்ததுனால இன்னைக்கு நம்ம பிரயாகை முடிச்சுட்டு வெண்மகள் நகரத்துல உட்காந்துருக்கோம். இதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம எல்லாருமே பயணிக்கணும். பிரியா சொன்ன மாதிரி நம்ம எப்படியும் தாண்டுவோங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ வந்திருக்குது. காரணம் ஒரு வருஷமா நானும் பார்க்கதான் செய்யறேன். இப்போ மற்றவங்க எல்லாம் இப்போ ஆபீஸ் போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்னுடைய டியூட்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12 hours டியூட்டி. ஸோ நானும் படிக்கிறேங்கும் போது என்னால நினைச்சு பார்க்க முடியும் கண்டிப்பா இதை முடிக்க முடியும், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இந்த மாதிரி ஸ்லோவா போனோம்னா கண்டிப்பா ஸ்டடியா முடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்குது. 6 வருஷம் கழிச்சு இதே மாதிரி சந்தோஷமா ஒரு கூடுகையில சந்திப்போம். நன்றி. நன்றி ஹமீத். அடுத்து பேசுறவங்க பேசலாம். வணக்கங்க. நான் சேலத்துலேருந்து பிரியா பேசுகிறேன். பேசலாங்களா? பேசுங்க. ஓகேங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1 வருஷம் தொடர்ந்து இப்போ வெண்முரசு படித்தது. எனக்குலாம் உண்மையிலுமே தொடர்ந்து இப்படி படிப்பேனா அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன், நடுவில் விட்டுருவேன். அந்த மாதிரி டைப் தான் நான். ஆனால் இப்போ தொடர்ந்து முடிஞ்ச அளவு காலையில் டைமில் படிக்க முடியறதில்ல. ஒரு சில டைம் அப்படி படிப்பேன். பசங்களாம் இருக்காங்க, கொஞ்சம் வேறுனா அப்படியே நைட்டுக்குள்ளே படிச்சிடும். அந்த மாதிரி தான் என்னுடைய ரீடிங் போயிட்டுருக்கு. ஆனால் அது படிக்காமல் தூங்க முடியறதில்ல. ஒரு சில டைம் 12 மணிக்கெலாம் கூட படிச்சுட்டு தான் படுத்திருக்கேன். அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அப்படி படித்தாதான் தூக்கம் வருதுன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அது இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குழு இது ஆரம்பித்தது அட்மின் அப்புறம் பிரியதர்ஷினி இவங்களுக்கெல்லாமே நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணினது தான் இப்போ இப்படி வெண்முரசு படிக்கிறேன்றப்ப இப்போ வெளியே நம்ம பேசுகிறப்ப அது ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எங்கள் ஃபேமிலி ஒரு குரூப், அவர் ஃபேமிலின்னு ஒரு குரூப் இருக்குது. அதில் எங்கள் அண்ணா சமுத்திரகனி அவருடைய ஸ்பீச் வருது, புக்ஸ் பற்றின இது யூடியூப்பில் வந்துருந்தது, அதை அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் 3 புக்கு கடைசியாக 3 புக்கு படிக்கணும்னு சொல்கிறதுல வேள்பாரி, அறம், வெண்முரசு 3ம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது இருக்கணுன்ற மாதிரி. அப்போ தான் எனக்கு தோணுச்சு வேள்பாரி அண்ட் அறம் 2மே முடிச்சாச்சு. அடுத்து வெண்முரசு படிச்சுட்ருக்கேன். அதில் 6வது இது படிச்சுட்ருக்கேன்ட்டு நான் அது எழுதவும் எங்கள் இதில் ஒரு சிலர் படிக்கிறவங்க எல்லாருமே படிக்கிறதில்ல, ஒரு சிலர் படிக்கிறவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. வெண்முரசு படிக்கிறியா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பெருமையாக ஒரு ஃபீல் ஆச்சு, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக கேட்குறாங்க. நமக்கு இப்படி ஃப்ரீயாகவே இருக்குது, நம்ம இதிலே கிடைக்குதுன்றப்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கு நம்ம ஜெயமுக்கு ஒரு கண்டிப்பாக நான் ஒவ்வொரு டைம் படிக்கிறப்பயுமே ரொம்ப நினச்சிக்குவேன். அவர் ரொம்ப பரவாயில்ல, தேங்க்ஸ் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி அதோட தான் படிக்க ஆரம்பிப்பேன். அவரை பற்றி வெளியே பல விமர்சனங்கள் வருது. இருந்தாலும் அது ஏதோ அறம் படிக்க ஆரம்பிச்சிருந்தே அப்படியே கொஞ்சம் நல்லா அவர் இதை ரைட்டிங் ஸ்டைல் பிடிக்குது, அப்படியே பிடிச்சிருச்சு. அடுத்து ஒரு சேலம் புக் எக்ஸிபிஷனுக்கு வந்திருந்தார். அப்போ பார்த்தப்ப நான் படிச்சுட்டு இருக்கிறத சொன்னேன். நம்ம குரூப் பேர் சொல்லவும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டார். தொடர்ந்து படிங்க, முழுசாக படித்து முடிங்க அப்படின்னாரு. அதில் நீளம் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கிருஷ்ணன் பாட்டு அதெல்லாம் சொல்லி அதோட நான் ரிலேட் பண்ணிட்டேன், கனெக்ட் பண்ணிட்டு படித்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்குமே அந்த இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் பேசினார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி இதை கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை, எஸ்ரா சார் ரொம்ப பிடிக்கும் அவருதும். கோயம்புத்தூர் எக்ஸிபிஷனில் அவர்கிட்ட பார்த்து பேசினேன். அவர் நம்ம எதாவது கேட்டால் கேட்கறது பதில் சொல்கிற மாதிரி மட்டும்தான் பேசினார். ஆனால் இவர்
அது ரிலேட்டடாக அப்படி கொஞ்சம் இப்படி அவரே பேச ஆரம்பிச்சார். இத்தனைக்கும் நான் ரொம்ப தயங்கி தயங்கி தான் பேசினேன். ரொம்ப பேசுகிற டைப் கிடையாது. பேச ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பக்கம் பேசினார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ ஒரு ஒரு லெஜண்ட் பேசுகிற அந்த ஒரு ஃபீல் தான் நல்லா எனக்கு எப்படி தான் இப்படிலாம் எழுதியிருப்பாரு யோசிச்சு யோசிச்சுட்டு அதை வார்த்தையெல்லாம் விட்டு விவரிக்க முடியல. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு அந்த டைமு. அதை வெண்முரசு படிக்கிறோன்றது இப்போ ஒரு பெருமையாக தான் இருக்குது. வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் இது பண்ணுறது. தொடர்ந்து நம்ம பயணிக்கணும். எனக்கு அது ஒவ்வொரு புக்கு முடிக்கிறப்ப அதை ஒரு ஆசையை சொல்லிட்டு இருப்பேன். கடைசி வரைக்கும் படிச்சிடணும், அதுதான் இப்போதைய ஆசை அதுதான் அப்படின்ற மாதிரி. அதை போல் எங்கேயாவது நான் லேக எங்கே படிக்கலனாலும் எனக்கு கொஞ்சம் கைப்பிடிச்சு கூட்டு போயிடுங்க. அதுதான் இப்போ நம்ம குழுவில் வேண்டுகோளாக வைக்கிறேன். வேற என்ன தொடர்ந்து பயணிப்போம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. அடுத்து பேசுறவங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம், என் பேர் பிரபு. பேசுங்க. நான் வெண்முரசு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெண்முரசு ஆல்ரெடி வாசிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். பட் செகண்ட் டைம் வாசிக்க எடுக்கும்போது என்னால முதற்கனவு நடுவுல ஸ்ட்ரக் ஆகி மறுபடியும் மாட்டிக்கிட்டேன். என்னமோ தெரியல, அந்த எபிசோட்ஸை தாண்டி அடுத்த ரேஞ்சுக்கு போகவே முடியல. ரொம்ப நாளா ஏன் எதனால அப்படின்ற மாதிரியே தவிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு கதிரவன் சார் தான் வெப்சைட்ல இந்த மாதிரி நீளம் வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்கோம், பிரயாகை மறுபடியும் டீமா ஸ்டார்ட் பண்ண போறோம்னு இது சொல்ல, அது ஜெயமோகன் சார் போட்டுங்கிற அந்த பதிவு. அதுக்கப்புறம் தான் சரி இப்படி ஜாயின் பண்ணாதான் படிக்க முடியும், அதர்வைஸ் 2வது தடவை நாம இதுக்குள்ள போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நானும் ஜாயின் பண்ணிட்டேன். பிரயாகையில நானும் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறப்ப என்னால எங்கெங்க தொடர்ந்து வாசிக்க முடியல, எங்கெங்க லேக் ஆனோம் அந்த போர்ஷன்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து ஓடிட்டேன். இல்லைன்னா வாசிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நிறைய போர்ஷன் ஸ்கிப் பண்ணி தான் வெண்முரசை ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிருந்தேன். அப்படி ஸ்கிப் பண்ணி ஓடும்போது வெண்முரசு தட நம்மளை இழுத்துக்கிட்டு ஓடிடும். அந்த வாசிப்புல அடுத்து என்னன்னு வரும்போது நம்ம அறியாமலே அடுத்துன்னு ஓடிடுவோம். நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். நின்று நிதானமா படிக்கிற அந்த மனநிலை முதல் டைம்ல இல்லை. அந்த விறுவிறுப்புக்காகவும் இதுக்காகவும் படிச்சுட்டு போயிட்டோம்னுடைய நிறுத்தி நிதானமா படிக்கிற அந்த மனநிலை, உள்வாங்குற மனநிலை எல்லாம் வாசிப்புல சாத்தியம் எனக்கு இல்லை. அதனால மறுபடியும் 2வது தடவை வாசிக்கிறதுக்கு அதுதான் இதுவா இருந்தது, ஒரு ஆசையா இருந்தது. மறுபடியும் செகண்ட் டைம் உட்காரணும், நிறுத்தி நிதானமா போகணும் அப்படின்ட்டு. அதனாலதான் இந்த டீம்ல ஜாயின் பண்ணேன். ஸோ உங்க கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கேன். அப்படியே விடுபட்ட அந்த 4லையும் 1 முடிச்சிட்டேன், இன்னும் 3 முடிக்கணும். தொடர்ந்து வருவேன். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தொடர்ந்து நம்ம படிக்கிற அந்த 26 புக்கு முடிக்கும் போற வரைக்கும் நாம எல்லாரும் வெண்முரசோட மனநிலையில இருக்க போறோம். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். தொடர்ந்து மற்ற எல்லா வேலை செஞ்சாலும் மறுபடியும் இந்த மனநிலைக்கு விழுந்துருவோம். அந்த மனநிலையிலேயே இருந்து மெல்ல மெல்லமா டிராவல் பண்றதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு, நம்ம படிக்கிற மெத்தேட்ல இன்னும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் அந்த கவிதை வெளியில நாம யோசிப்போம்ல, அது எனக்குள்ள என்ன நடக்கல. சிலது தத்துவ அறிதல்கள்லாம் பாத்தீங்கன்னா ஓகே ஆமா அப்படின்னு ரிலேட் பண்ணிக்க முடியுது. சில சைக்கலாஜிக்கலா அவர் சொல்ற விஷயங்கள்லாம் நம்மளை ரிலேட் பண்ணிக்கிறோம், மத்தவங்களை நினைச்சு பாக்குறோம். ஆமா இல்ல, அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. சம்டைம்ஸ் நாமளே கூட ஆமா இப்படித்தான் அன்னைக்கு நாம இருந்தோம் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கிறோம். அதுவும் அந்த இதுல நிறைய அறிதல்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து இதுலதான் சாத்தியம். வேற எங்கேயாவது அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த நிதானம் டெய்லி ஒரு எபிசோட், அவ்வளவுதான். அந்த நிதானம் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அது நடக்கிறது இல்லை. அவ்வளவுதான். தொடர்ந்து எல்லா நாவல்களையும் படிச்சு முடிச்சு நம்ம கடைசி வரைக்கும் தொடரணும். இருக்கிறவங்க எல்லாரும் கூட சேர்ந்து வந்துருவாங்க, கூட்டிட்டும் போயிடுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அனுராதா மேம் பேசுங்க. வேற யாரும் பேசணுமா தெரியல. நான் கொஞ்சம் ஷார்ட்டா அது மட்டும் சொல்லிடுறேன். சில விஷயம் சொல்றேன். முதல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்றதை மட்டும் சொல்லிட்டேன். ஏன்னா தனிப்பட்ட முறையில யாரையும் நான் மென்ஷன் பண்ணல. அப்போ வெண்முரசு பத்தியும் நான் நிறைய பேசல. ஏன்னா ஒரு புக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம் இல்லையா, அப்போ ஜெயமோகனுக்கோ வெண்முரசுக்கோ உள்ள கிரெடிட்டை நம்ம அந்த கதையை பத்தி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இது ஒரு பிரம்மாண்டம். நம்மளை கட்டி இழுத்துட்டு போறதுக்கு அதோடைய பவரும் ஒரு காரணம். ஸோ அந்த புக்கை பத்தி பேசும்பொழுது அந்த கிரெடிட்ஸை நம்ம கண்டிப்பா கொடுத்துடுவோம். டீம் பத்தி சொல்லணும்னா,
நான் இப்ப இந்த 365 நாள் வாசிப்புல சேர்ந்து வந்ததுக்கு உண்டான பெருமையை பத்தி தான் இன்னைக்கு நிறைய பேச வேண்டியிருந்தது. எனக்கு என்ன இந்த குரூப்ல பிடிச்சதுன்னா, இதுல இருக்கிற ஒரு ஜனநாயகம். இதுல வந்து எல்லாம் படிச்சு முன்னாடியே தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு தடவை இந்த புக்கை படிச்சதோ, பல நூல்கள் படிச்சு முடிச்ச தக்கார்கள் யாரா இருந்தாலும், தகவலர் யாரா இருந்தாலும் இங்க ஒண்ணுதான். தெரிஞ்சவங்க சந்தேகத்தை விளக்கணும், தெரியாதவங்க சந்தேகத்தை கேட்கலாம். எந்த சந்தேகம் வேணா கேட்கலாம். அவங்கள யாராவது டீஸ் பண்ணாங்கன்னா, அப்படிலாம் டீஸ் பண்ணாதீங்க. தெரிஞ்சதை சொல்லுங்க. அவங்க தெரியாதனாலதான் கேட்கறாங்கங்கிற ஒரு வழிநடத்தல் இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். யாருமே அதை நீங்க ஒத்துக்கிட்டதே இல்லை. என்னன்னா, எனக்கு பேச வராதுன்றத நான் வந்து உலகத்திலேயே பெரிய இன்ட்ரோவர்ட்டா நினைக்கிற ஆள் யாருன்னா நான் தான். என்னையே தான் நான் நினைச்சுக்குவேன். எந்த குழு இதற்கும் வந்து கலந்துக்கிறதுக்கோ, 4 பேர் ஒரு க்ரௌடுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கோ எனக்கு தைரியம் இருந்ததே கிடையாது. பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிருவேன். விர்ச்சுவலா உட்காந்துட்டு பேச சொன்னீங்கன்னா, 10 வாய் இருக்கிறவங்க பேசுற லெவலுக்கு பேசிருவேன், எழுதிருவேன். பட் என்னால இப்போ அந்த பேசுறது வந்தது வந்து சிறுகதையாடல்ன்னு சொல்லணும். ஸோ இது மாதிரி 4 பேரோட பேசுற அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்குங்கிறது இந்த குரூப்புக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இல்லாட்டி நான் வந்து இப்பயும் எனக்கு 100க்குள்ளதான் என்னுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கும் FBல. அதுக்கு மேல நான் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா கமிட் பண்ணிக்கிட்டா ஆனஸ்டா இருக்கணும், எல்லாருக்கும் பதில் சொல்லணும், எல்லாரையும் அட்டன் பண்ணணும்னு நினைப்பேன். அது முடியாது. கூடவே எனக்கு ஒரு ரொம்ப கூச்சமா இருக்கும். பொது இடத்துல பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டு நடந்து போயிருவேன். எப்படி இருக்கீங்க, நான் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் 2 மீட்டிங் வந்து கதிர் பிரியாவெல்லாம் பார்த்துட்டு பேசாம போயிருப்பேன். பிரசன்னா சாரோட வேற ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு 2 மாசம் ஒர்க் பண்ணதுனால அவர்கிட்ட பேசினேன். அந்த மாதிரி தான் நான் பேசியிருக்கேன். பட் இப்போ நிறைய அது இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. அந்த பர்சனலா நம்மளுடைய பர்சனாலிட்டிலையும் ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்திருக்காது இந்த குழு வாசிப்புன்றது. அது பெரிய கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஸோ அதனாலதான் நான் குரூப்ல தனியா யாரையும் மென்ஷன் பண்ணல. ஸ்மால் வின்ஸ் ஆட் அப் அப்படிம்பாங்க. சின்ன சின்னதா நம்ம இந்த வெற்றியை இன்னைக்கு கொண்டாடுறதுக்கு பிரசன்னா சார் இனிஷியேட் பண்ணதும், உடனே அதை பிரியா செஞ்சதும், எல்லாரும் அதை ஆமோதிச்சதும், இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொண்டாடுறது, அந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சும்மா எங்க நடந்து போகும்போதே என்ன பண்ணுவேன்னா, இந்த போஸ்ட் லேம்ப் போஸ்ட்ல இருந்து அந்த லேம்ப் போஸ்ட் வரைக்கும் போயிடணும் அப்படின்னு குட்டி குட்டி டாஸ்க் வச்சுட்டு தான் நடப்பேன். சின்ன சின்ன விஷயம் பக்கம்னா 50th பேஜ்ல இருந்து 100th பேஜ் 50 பக்கமா வச்சுக்குவேன். அதை முடிக்கிறத ஒரு பெரிய செலிப்ரேஷனா நினைச்சுக்குவேன். ஸோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் நாம பண்றோம். ஒண்ணும் செய்யும் போது அந்த சின்ன சின்ன அப்ரிசியேஷனை நம்ம கொடுத்துக்கிட்டே போறோம். அந்த பேட்டர்னும் எனக்கு இந்த குரூப்ல ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் மாறாம இதை இன்னும் டெவலப் பண்ணி இன்னும் இத சிறப்பா கொண்டு போவோங்கிற நம்பிக்கை இருக்கு. 6 வருஷத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அன்னன்னையினால வெற்றிகரமா நம்ம நடத்திக்கிட்டே போவோங்கிறதா என்னுடைய டாஸ்க். பெரிய டாஸ்கா நான் எதையுமே யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு மொமெண்ட்டை நம்ம கொண்டாடினோம், கரெக்டா பண்ணிட்டோம்னா 6 வருஷம் முடியறதே நமக்கு தெரியாது. இந்த 1 வருஷம் முடியும்னு நாம நினைச்சோமா, அது மாதிரி 6 வருஷம் முடியறதே நமக்கு தெரியாது. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். எல்லாருக்கும் நன்றி. தனித்தனியா நான் யாரையும் மென்ஷன் பண்ணல. அதனால எல்லாருக்கும் சேர்த்து சொல்றதா எடுத்துக்கங்க. நன்றி. நன்றி மேம். பாரதி மேம் பேசுங்க. கதிர் மீண்டும் சில கருத்துக்கள் கொஞ்சம் விட்டு போனதை மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப அணு சொல்லவும் எனக்கு அது தோணுச்சு. என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நிறைய நம்ம குழுவுல வந்து மீட்டிங்லாம் நடக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்ல இது நடக்குது அப்படின்னு கதிரோட சில அறிவிப்புகள்லாம் வந்து குழுவுல வரப்ப நான் பார்ப்பேன். அதுக்குள்ள வந்து என்ட்ரு பண்ணி அதை தலையை காட்டுறதுக்கு எனக்கு அவ்வளோ பயமா இருக்கும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு பயமா இருக்கும். அது உள்ள வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னு எட்டியாவது பிரசன்னா சார் சொல்றது, எட்டியாவது பார்க்கலாம்ல, உள்ள வந்து யார் பேசுறாங்க என்னன்னு நீங்க வந்து பார்க்கலாம்ல, நீங்க ஏன் வரவே மாட்டேங்கிறீங்க? பிரியாவும் சொல்லிட்டே இருப்பா, நீ வரலாம்ல, நீ வந்து கலந்துக்கலாம்ல. அது வந்து யார் என்னென்ன பேசுறாங்கன்னா பாரு அப்படிங்கும்போது, ஒரே ஒரு நாள் வந்து நான் எட்டி பார்க்குறேன். பிரியா வந்து பேசிட்டு இருக்கா அம்பையனுடைய ஒரு கதையை. எனக்கு அதோடைய பேர் மறந்து போச்சு. சிவப்பு வர்ணம் ஏதோ பச்சை கிளி அந்த மாதிரி ஏதோ ஒரு டக்குன்னு எனக்கு அந்த புத்தகத்தோடைய பேர் மறந்துட்டேன். அதை பத்தி பேசிட்டு இருக்கா. அவ்வளோ நல்லா பேசுறாங்க. அப்படியே ஃப்ளோவா வந்துகிட்டே இருக்கு. அது வீடியோ, ஃபுல் வீடியோல பேசிட்டு இருக்கா. ஒரு எங்கேயுமே குறிப்பில்ல, ஒண்ணு இல்ல. ஃப்ளோவா பேசிட்டே இருக்கும்போது நான் அப்படியே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்படி பேசுறாங்க, அவ்வளோ அருமையா இருக்கு. அடுத்து பிரசன்னா சார் பேசினாரு. எல்லாரும் பேசும்பொழுது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. அதை ஜஸ்ட் நான் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வெளியில வந்துட்டேன். திருப்பி வெண்முரசுல வரும்போது நான் எனக்கு பேசுற ஐடியாவே இல்ல. அப்ப வந்து முதல்ல வந்து முதற்கணல நிறைய தலைப்புகள்லாம் கொடுத்துருந்தாங்க. கதிரை எல்லாரும் சேர்ந்து ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்து ஓட்டிங் பண்ணும்பொழுது நான் அம்பையை சூஸ் பண்ணேன். முதல்ல அம்பையை பத்தி நான் பேசுறப்ப எப்படி பேசணும் அப்படிங்கறது எனக்கே தெரியவே இல்லை. எப்படி ஆரம்பிக்கணும், அது ஒரு மீட்டிங்னா எப்படி பேசணும்,
அப்படிங்கிற எந்த வரைமுறை நெறிமுறைகள் எதுவுமே தெரியாம உள்ள வந்து முதல்ல நான் வந்து பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் மலைப்பாடல்ல காந்தாரி திருமணம் பேசினேன்னு நினைக்கிறேன். எனக்கு அது நல்லா நினைவுல இருக்கு. வண்ணக்கடல்ல ஓவியங்கள் பற்றி பேசினேன். 4வது வந்து நீளம் பத்தி நீளத்துல நம்ம ஜென்ரலா பேசணும். காந்தாரி திருமணம் பேசி முடிச்ச அந்த டைம்ல வந்து அதுக்கு வெகுவான வரவேற்பு இருந்ததை என்னால பார்க்க முடிஞ்சது. தனிப்பட்ட முறையில எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க சில பேர். ஃபோன் பண்ணி நீங்க நல்லா பேசுனீங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது. சரி நம்ம பேசுறத கூட ஒரு 2 பேர் நல்லா இருக்குங்கிறாங்களே அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு மாரி சந்தோஷமா இருந்தது. அப்ப ஹமீது ஒரு நாள் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நீங்க சிறுகதையாடல்ல வந்து விஷ்ணு வந்தார் பத்தி ஒரு இது பேசுறோம். மீட்டிங் இருக்கு. நீங்க நீங்க வந்து அன்னைக்கு காந்தாரி திருமணம் பேசுனத நான் கேட்டேன். நீங்க நல்லா பேசியிருந்தீங்க. ஏதாவது ஒரு டாபிக் நீங்க பேசுறீங்களான்னு ஹமீது கேட்டிருந்தாரு. அப்பதான் எனக்கு வந்து சிறுகதையாடல்னு ஒரு குரூப் இருக்குன்னு தெரியும். அதுவரைக்கும் அப்படி ஒரு குரூப் இருக்குங்கிறதே எனக்கு தெரியல. அங்க எங்கேங்க சார் வந்து பேசணும்? எந்த குரூப்ன்னு கேட்கும்போது, சிறுகதையாடல்னு ஒரு குரூப் இருக்குங்க. அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு. அப்ப எப்போதுமே எந்த ஒரு காரியத்த எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் கால் பண்றது வந்து பிரசன்னா சாருக்கு தான். பிரசன்னா சாருக்கு கால் பண்ணி இந்த மாரி ஹமீத் சொன்னாருங்க சார். எனக்கு அத பத்தி டீட்டெயில் சொல்லுங்க. அப்ப சிறுகதையாடல் குரூப்ப பத்தின தகவல்களை எல்லாமே நமக்கு சார் குடுக்குறாரு. அதுல வந்து பேசுறாங்க. நீங்க வந்து பேசுங்க. அப்ப ஒரு தளத்துல இருந்து நான் அடுத்த தளத்துக்கு நான் மூவ் ஆகுறேன். வெண்முரசுல வந்து ஜாயின் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாரி நம்ம இதுல குரூப் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. சிறுகதையாடல்னு ஒரு குரூப் இருக்கிறத பத்தியோ, வாசிப்பை உரையாடுவோம்னு ஒரு குரூப் இருக்கிறத பத்தியோ, வாசிப்பை நேசிப்போம் அறிவிப்புகள் இந்த மாரி நெறைய இருக்கு. இது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப முதலா நான் இங்கிருந்து அங்க போய் விஷ்ணு வந்தால நீர் பதுமராகம் பத்தி பேசினேன். நீர்ப்பதுமராகம் பத்தி பேசினே கொஞ்ச நாளையிலேயே அதுக்குள்ள இருந்து அதுல இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாசகசாலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்க நிறைய பேர் அங்க இருந்தப்ப வாசகசாலை பத்தி அந்த கதைகளை படிச்சப்ப நம்ம எவ்வளவு ஒரு ரொம்ப ஆக்டிவா எப்படி இருந்தோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல இருந்து அடுத்த கட்டமே இப்ப எல்லாமே சிலப்பதிகாரத்துக்கு இப்ப இந்த வெண்முரசு என்னை எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கு அப்படிங்கறத வந்து நான் ரீவைண்ட் பண்ணி பாக்குறேன். எங்க இருந்து நான் எங்கெங்கெல்லாம் போயிருக்கேன். ஏன்னா முதலியா வேர்ல்டு புக்ஸ் மியூசியம் நினைக்கிறேன். எனக்கு சரியா அந்த முகநூல் பேஜினுடைய இது தெரியல. அங்க வந்து கேபிள் சங்கருடைய ஒரு பதிவு போட்டப்ப அங்க வந்து எங்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்காக வந்து பேச ஆரம்பிச்சு கதிர் வந்து என்கிட்ட ஏதோ ஒரு கருத்து சொன்னாப்ல. அங்க ஆரம்பிச்சது. அப்ப அது எனக்கு இந்த கொரோனா டைம்னு நினைக்கிறேன். அப்ப இந்த கதிர்ங்கிற பையன் யாரு அப்படிங்கிறதுக்காக நான் கதிரோட இதை தேட போகும்போது எனக்கு வாசிப்பை நேசிப்போம் குரூப் ஒண்ணு வருது. இப்படி ஒரு குரூப் இருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள நான் வந்தேன். அப்படிங்கிறப்ப இப்ப அதை நான் எல்லாமே இன்னைக்கு நான் ஈவினிங்ல இருந்து நான் ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் மனசு. நம்ம எங்க இருந்து எங்க சுத்தி எங்க வந்து முதல்ல குரூப்புக்கு வந்து அதுல இருந்து இதுக்குள்ள வந்து ஒண்ணா ஒவ்வொரு போட்டியா கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாசிப்பு மாரத்தான்ல கலந்துக்கிட்டது, ஆண்டு விழால கலந்துக்கிட்டது இது எல்லாமே நான் நினைவுபடுத்திட்டே இருந்தேன். இப்ப வெண்முரசுல இருந்து சிறுகதையாடல் குரூப் போய் அங்கிருந்து இப்ப சிலப்பதிகாரம் போய் ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்னலாம் படிக்கிறோம் அப்படின்னு அந்த நாளை வந்து எவ்வளவு உபயோகமா நம்ம கழிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நிஜமாவே எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. நான் வந்து அது ரொம்ப என்ன சொல்றது கர்வமாவே சொல்லிக்கிறேன். ரொம்ப எப்படி யாரு என்ன சொன்னாலும் சரி எனக்கு அது ஒரு பெரிய தலக்கணம் தான். பெரிய கர்வம் தான். நான் இவ்வளவு படிக்கிறேன். ஆமாப்பா நீங்களாம் ஒண்ணுமே படிக்கல. நாங்களாம் இவ்வளவு படிக்கிறோம். ஒரு குரூப்பா நிறைய இடத்துல இத பத்தி நான் ரொம்ப பெருமையாவே சொல்லியிருக்கேன். நாங்களாம் இவ்வளவு படிக்கிறோம் அப்படின்னு. அப்ப நான் இவ்வளவு குரூப்ல இருக்கேன். இந்த மாதிரி படிக்கிறோம். அப்படிங்கறதுல நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு அதுல நிஜமாவே ஒரு பெருமை தான். சந்தோஷம் தான். இன்னும் சொல்ல போனா உள்ளுக்குள்ள அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா என்னுடைய பொழுதை நான் வந்து வீணாக்குறது இல்ல. நான் வந்து இத வந்து சரியான இதுல பாதையில கொண்டு போயிட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனா சிலப்பதிகாரம்லாம் அப்படியே படிக்கும் பொழுது அவ்வளவு நல்லா இருக்கு. அனு இப்ப சொன்னாங்க இல்லைங்களா? அந்த எழுத்தாளர் வந்து இப்படி சும்மா இப்படி எழுதி ஃப்ரீயா போட்டு வச்சிருக்காரு. அத படிக்கிறதுக்கு கூட என்ன அப்படின்னு. அதெல்லாம் நிஜமா நினைச்சாலே எப்படி சொல்றது? ஒரு மனுஷன் வந்து இவ்ளோ ஒரு காஸ்ட்லியா இவ்ளோ விலை மதிப்பில்லாத ஒரு புத்தகங்கள வந்து இவ்வளவு எளிமையான முறையில எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுற மாரி ஒரு பொதுவுல ஒரு கடை வச்சு இலவசமா ரோட்ல போட்டு வச்ச மாரி இந்தா வச்சிருக்கேன் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாரி போட்டு வச்சிருக்காப்ல. அத கூட நம்ம படிக்கல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது வந்து உண்மைதான். அத கூட நம்ம படிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்ம ரொம்ப வருத்தப்படுற மாரி ஆயிடும். அப்ப அத நம்ம படிக்கிறோம். அது ஒரு 6 வருஷமா கடந்து கொண்டு அத நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் பிரசன்னா சார். இப்ப நான் 2வதா பேச வந்ததுக்கான காரணம் அதுதான். தன்னையே கண்டெடுத்த பாரதின்னு அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. உண்மையாவே நான் யாருன்னு எனக்கு வந்து சொன்னது இந்த குரூப் தான். அது வெண்முரசு தான். முதல்ல என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ண மீட்டிங் வந்து முதற்கனல். அதுல நான் பேசின அம்பைய பத்தின ஒரு இது விஷயம். அது கூட நான் சரியா பேசினேன்னா எனக்கு ஞாபகத்துல இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சுட்டேன். காந்தாரி திருமணம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுறதுக்கு கொஞ்சம் ரெடி ஆயிட்டேன். அது மாதிரி முதல்ல எனக்கு வந்து கொஞ்சமாவது பேசுறதுக்கு வரும். என்னால பேச முடியும். கோர்வையா பேச முடியும் அப்படிங்கறத வந்து என்னுடைய திறமையை வந்து எனக்கே ப்ரூவ் பண்ணது வந்து நம்மளுடைய குரூப் தான். அதுக்கு வந்து நான் முதல்ல இங்க இருக்கக்கூடிய அட்மினுக்கு, துணை அட்மினுக்கு,
எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் பதிவிலே சொல்லியிருந்தேன், பிரியாவுக்கும் பிரசன்னா சாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா என்னை ஒவ்வொன்றுக்கும் இழுத்து இழுத்து கொண்டுட்டு வர்றது 2 பேரும் தான். பிரியா இதுல வந்து கலந்துக்கோ, நீ எதுலையுமே கலந்துக்க மாட்டேங்கிறா, வா வான்னு என்னை இழுத்துட்டு வராத குறைய இழுத்துட்டு வர்றது வந்து பிரியாவும் பிரசன்னா சாரும் தான். நீங்க கலந்துக்கங்க, நீங்க பண்ணுவீங்க பாரதி, நல்லா பண்ணுங்க அப்படிலாம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அதனால அவங்க 2 பேருக்கும் நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. முக்கியமா கோமதி சாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த குழுவை வந்து எல்லாரும் வழிநடத்தி கொண்டுட்டு ஓரளவு கொண்டு போறப்ப எல்லாரோட சந்தேகங்களையும் தீர்த்து ஒரு மாதிரி கரெக்டான பாதையில எல்லாரும் போயிட்டு இருந்தாலுமே எல்லாரையும் வழிநடத்தி அழகா ஒரு 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 கோடு போட்ட மாதிரி எல்லாரையும் கரெக்டா கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். மிக்க நன்றி, அனைவருக்கும் மிக்க நன்றிகள். நன்றிங்க. அனிதா பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா பண்ராஜ் பேசுறேன். ஆக்சுவலா ஏற்கனவே நான் குரூப்ல நம்மளோட குழுல பதிஞ்சிருப்பேன். அதாவது என்னன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே இதை ஆரம்பிச்சு நீலம் வரைக்கும் தனியா வாசிச்சிருந்தேன். முதல் 3 புத்தகங்கள் வாசிக்கும் போது வந்து பயங்கர ஆர்வமா போய் டக் டக் டக்குன்னு எனக்கு தெரிஞ்சு மலைப்பாடல்லாம் 20-30 நாள்ல வாசிச்சேன். அந்த அளவுக்கு ஆர்வமா போயிட்டு இருந்தப்போ வந்து நீலம் வந்து ஒரு எதிர்பார்க்காம ஒரு அன்எக்ஸ்பெக்டடா வந்து அதுக்கு மேல என்னால வாசிக்கவே முடியல. ஆனா வாசிச்சு முடிச்சுட்டு அதோட நிறுத்திட்டேன். அப்போ நம்ம குழு வாசிப்பு தொடங்கல. ஏன்னா அது 23ல செப்டம்பர் கிட்ட நிறுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் 24ல தான் குரூப்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த மாதிரி ஜாயின் பண்ணி வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணமே எதுவுமே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிச்சுட்டு இருந்தாங்க, நம்ம என்ன தெரியல திரும்பி வாசிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு தான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப ரசிச்சுதான் இந்த புக்கை வாசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு இந்த ஜெயமோகனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து எங்க சித்தப்பா. எனக்கு வந்து அந்த அதுக்கு முன்னாடி அவரோடது எதுவுமே வாசிச்சது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து யானை டாக்டர் தான் வந்து அவங்க வந்து பவாச்சலத்திரி அவங்களோட ஒரு வீடியோ, அந்த புக் இன்ட்ரடக்ஷன் வீடியோ அனுப்பி, நீ புக் நிறைய வாசிப்பல, இது நீ கேளு, இந்த ரைட்டரோடது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ரெகுலரா நான் வாசிக்கிறதெல்லாம் பார்த்து அதெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களும் ரீடர் தான். அப்ப அவங்க தான் சொன்னப்போ ஸோ இந்த ரைட்டர் நல்லா இருக்கு இவரோடது ரைட்டிங் அப்படின்னு அதுலதான் பிடிச்சது. அதுக்கப்புறம் நம்ம குழுவில் ஆக்சுவலா கதிரவன் தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யாரு வெண்முரசு முழுசா வாசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தடவை ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதை வச்சுதான் ஆக்சுவலா வெண்முரசு அப்படின்னு ஒரு புக் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்புறம் போய் பார்த்தப்போ அது மகாபாரத கதைகள் என்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகாபாரத கதை அதோட நிறைய ரீடெல்லிங் எல்லாம் இங்கிலீஷ்ல நிறைய வாசிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது தமிழ்லயும் ஆக்சுவலா வெண்முரசு வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய அந்த கர்ணனோட கதை அப்படி இப்படிலாம் நிறைய தனியா உள்ள கிளை கதைகள்லாம் வாசிச்சிருக்கேன். பட் இதை வந்து முழுசா வாசிக்கணும் அப்படின்னும் போது ஆரம்பிச்சு அதை அப்படியே விட்டதை வந்து திருப்பி வந்து எனக்கு தெரிஞ்சு குரூப்புக்குள்ள வர்றதுக்கு காரணம் வந்து முக்கியமா ஹமீத் சார் தான். ஏன்னா அவங்கதான் ஒவ்வொரு இது போஸ்ட் நான் கமெண்ட் அந்த இது ஒவ்வொரு புக்கு முடிச்சு அவங்க கமெண்ட் போடும்போது வந்து நான் ஏதாவது கமெண்ட் பண்ணிருப்பேன். அப்போ நீங்களும் நீளம் சீக்கிரம் முடிச்சிருவோம், இத்தனை நாள்ல முடிஞ்சிடும், நீங்க இதுல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப நான் யோசிச்சேன், எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு விதத்துல அது வெறுத்த மாதிரிதான் அந்த ரீடிங். அப்படி வெறுத்து நான் ஸ்டாப் பண்ணது வந்து திருப்பி நான் வந்து என்னால அது முடியுதா, அதாவது டெய்லி மறுபடியும் அந்த நீளத்தை நான் வந்து எனக்கு ஆனா வந்து நீளம் ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணனோட கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சதை வந்து நான் வந்து இவ்வளவு அவாய்ட் பண்ணி நான் இது பண்றேன்னு சோ நான் ஸ்டார்ட் பண்றதாதான் நான் மறுபடியும் நீளத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ அப்பதான் எனக்கு புரிஞ்சுது ஆக்சுவலா நான் வந்து ஜனவரி 1 அந்த டைம்ல இருந்தே ஜாயின் பண்ணி இருந்திருக்கணும். ஏன்னா கம்ப்ளீட்டா ஒரு கண்ணோட்டம் அப்படியே மாறுது. எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி பட்டி ரீடிங்னுட்டு சில புக்ஸ் இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் சில 1-2 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாம் ரீட் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து என்னன்னா இவ்வளவு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் வாசிக்கும் போது. லைக் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து ஜஸ்ட் கால் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்போம், அந்த மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி கம்ப்ளீட்டா அல் டுகெதரா நிறைய விஷயங்கள், நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள். யாரோ ஒருத்தர் மென்ஷன் பண்ணாங்க, ஒரு 10 பேர் அதை வாசிக்கும் போது அது 10 விதமா ஒரு கதை தெரியும் அப்படிங்கும் போது இது வந்து ஒரு 50-60 பேருக்கு மேல தொடர்ந்து நான் அந்த டைம்ல இருந்து வாசிட்டு இருக்காங்கும் போது அத்தனை பேரோட கண்ணோட்டங்கள் அது நம்மளே வந்து ஒரு புதுசா பார்க்க முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது இல்லாம நீளம் வாசிக்கும் போதும் ஐயோ நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி இருந்துச்சு அப்படின்னு நினைச்சோம். ஜென்ரலி நம்மளுக்கே ஒரு இது இருக்கும்ல, இன்னொருத்தர் இதே ஃபீல் பண்றாங்க அப்படிங்கும் போது நமக்கு அது ஒரு சரி ஓகே அப்படின்னு அதுவே ஒரு மியூச்சுவலா தட்டி கொடுத்து சரி அடுத்த நம்ம வாசிக்கலாம் அப்படின்னுட்டு தோன்ற மாதிரி இருந்தப்போ நீளம் கூட இவ்வளவு சேர்ந்து வாசிக்கும் போது கஷ்டமா இல்லை. ஸோ எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட நான் அவாய்ட் பண்ணாம நான் எந்த பார்ட்ல வந்து ஸ்டாக்னேட் ஆனோ அதுல இருந்தே திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா இப்போ வந்து வாசிப்பு வந்து எனக்கு வந்து தொடர்ந்து வந்து நான்
வாசிக்க ஆரம்பிச்சதே வந்து நம்ம குரூப்ல வந்து இந்த ரீடிங் மராத்தான்ல தான் ஜாயின் பண்ண அப்பெல்லாம். அதுக்கு முன்னாடினா கொஞ்ச நாள் வாசிப்பேன், கண்டினியூஸ் வாசிப்பேன். எனக்கு ஆனா எப்பவுமே பிடிக்கும், பட் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தப்போ கொஞ்ச நாள் வாசிப்பேன், அப்புறம் விடுவேன். பட் அது ஒரு ஹேபிட்டா வந்தது நம்ம குழு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். அப்படின்னா வெண்முரசு வந்து இப்போ வந்து என்னோட ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. முந்திலாம் வந்து ஏதாவது இப்போ ஊருக்குலாம் போறோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா அந்த டைம்ல வாசிச்சுலாம் ரெகுலரா இருக்கும் போதே நான் அப்படியே வச்சிருவேன். சரி ஓகே, ஊருக்கு போயிட்டு வந்து இனி முடிக்கலாம் வாசிக்கலாம் அப்படின்னுட்டு இருப்பேன். பட் வெண்முரசு ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 4 நாள் 5 நாள் நான் போறேன் அப்படின்னா அந்த 5 நாளையும் நான் முதல்ல கேட்டுட்டு தான் போறேன். ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் இது வந்து நான் அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இன்னொன்னு வந்து நான் வாசிச்சதை வந்து இன்னொருத்தவங்களோட ஒரு இதை பகிரும்போது நமக்கு அது ஒரு ஒரு வித்தியாசமான கோணம் கொடுக்குது. இது ஒரு பார்ட் ஆஃப் த டெய்லி ரொட்டீன் மாதிரி. எப்படி வந்து சாப்பிடுறோம் தூங்குறோம் அந்த மாதிரி வந்து வெண்முரசு குழு வாசிப்பு வந்து இந்த நான் நீலம்ல ஜாயின் பண்ணதுல இருந்து அப்படி ஒரு டெய்லி ரெகுலர் பார்ட்டா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கண்டினியூஸா ஈவன் அதுக்கு முன்னாடி வாசிச்சிருக்கும் போது கூட மத்தியில ஒரு புக்ல ஒரு 10-20 நாள் விட்டுட்டு எல்லாம் கூட அடுத்த புக் வாசிச்சிருப்போம். பட் இவ்வளோ ஒரு கண்டினியூஸா இவ்வளோ நாளா வந்து ஒரு இது வாசிக்கிறது, அது வந்து அந்த ஒரு தேக்க நிலை இல்லாம வந்து அதே வந்து ஒரு மோட்டிவேஷனா அந்த மாதிரி ஓட் பண்ணும்போது அதை நானும் பார்ப்பேன். நிறைய நாள் வந்து ஓகே இத்தனை பேர் வாசிச்சிருக்காங்க அப்படின் போது காலையிலேயே சில டைம் ஓப்பன் பண்ணும்போது ஆச்சரியமா இருக்கு, இத்தனை பேர் எப்படி வாசிச்சிருப்பாங்க அப்படின்லாம் முதல்ல யோசிச்சிருப்பேன். ஆனா இப்ப தோணுது ஆக்சுவலா நம்மள மாதிரி சில டைம் ஆர்வமாவும் சில டைம் நானே முந்தின நாளே படிச்சிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் வாசிச்சுட்டு இது பண்ணும்போது இது வந்து ஒரு மியூச்சுவலா ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி தான். ஒருத்தவங்க அந்த ஓட்டிங் பண்றது கூட அது ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாது. சரி இன்னைக்கு இவ்வளவு பேர் வாசிச்சிருக்காங்க, நம்மளும் இன்னைக்கு வாசிச்சிருக்கோம் அப்படின்னும் போது அது ஒரு நல்ல ஒரு ஃபீலா இருக்கு. இது வந்து 1 இயர் ஆகுது அப்படின்னும் போது இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை எடுத்து கதிரவன், பிரியதர்ஷினி, கோமதி சார் எல்லாருமே வந்து இது எல்லாருமே வந்து முன்னெடுத்து கொண்டு போய் அதே வந்து எல்லாரையும் வாசிக்க வச்சு அதை வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா 1 இயர்ங்கிறது பெரிய விஷயம். இன்னொரு 6 வருஷம் இருக்குனாங்க, அது நம்மளுக்கு எத்தனை வருஷமா அது வந்துட்டு போகுது. ஒரு டெய்லி ஒரு பேஜ் அப்படிங்கிறது வந்து இது ஒரு பெரிய மலைப்பான விஷயமா தோணல. ஏன்னா ஆரம்பிக்கும் போது 26 அத்தனை புத்தகங்கள் வந்து வாசிக்கிறது அப்படின்லாம் வந்து எந்த பாயிண்ட்லயுமே தோணாத விதத்துல வந்து அன்னன்னைக்கு நம்ம வாசிச்சுக்கிட்டே போறது அப்படிங்கும்போது நம்ம வாசிப்பு வயசுல வந்து எல்லாருமே வந்து இது ஒரு பாண்டிங் மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இது இப்ப முன்னாடி பேசின எல்லாத்துக்குமே வந்து அந்த இது ஒரு ஒரு புக்கால ஒரு இணையற ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் சேர்ந்து கத்துக்கும் போது அது ஒரு நல்லா இருக்குது. அதுவும் இல்லாம இப்ப சிலப்பதிகாரம்லாம் வாசிக்கிறதுலாம் வந்து நான்லாம் யோசிச்சேன், இது சிலப்பதிகாரம் குழுனப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் அது ஒரு போஸ்டே பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நான் சின்ன வயசுல கண்ணகி இந்த வேஷம் போட்டிருந்தேன் அப்படின்னும் போது அதுவுமே இப்போ வந்து கடினமா தோணல. ஏன்னா இப்ப இந்த ஒரு டிராவல் பண்ணிருக்கும் போது வெண்முரசு ஒரு இத்தனை புக் இருக்குங்கிறது ஒண்ணுமே இல்லாத விஷயம். நம்ம வந்து இத்தனை பேர் சேர்ந்து பண்ணும்போது நம்மளால அது முடியும் போது நம்மள ஒரு கண்ணோட்டமே மாறுது. ஒரு இலக்கியத்தை பத்தியோ எதை பார்க்கும் போதுமே எல்லாத்தோட கண்ணோட்டமே நம்மளுக்கு மாறுது. இது வந்து நம்மளால ரீடிங் வயசுல வந்து முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்துச்சு அப்படின்னா அதான் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்கெல்லாம் இது பண்ணும்போது நம்ம வந்து அதை வந்து நேச்சுரலி அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே இத்தனை பேர் கூட சேர்ந்து பண்றோம், நம்மளும் வந்து இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும்போது இது வந்து ரொம்ப அழகாவே போகுது. அது வந்து எந்த விதத்துலயும் வந்து இது நம்ம ஃபோர்ஸ் பண்ணியோ யாரோ ஒருத்தவங்க கூட முதல்ல பேசினாங்க, இது வந்து அதை பத்தி கிண்டல் அடிச்சிருந்தாங்க, எப்படி அதை நமக்கு வந்து இது வந்து ஒரு நேச்சுரலி நம்ம விரும்பி ரொம்ப ரசிச்சு பண்ற விஷயமா தான் எனக்கு தோணுது. அதனால இது எங்கேயோ ஃபோர்ஸ் பண்ணியோ இத்தனை வருஷம் இருக்கா இத்தனை புக் இருக்கா அப்படிங்கறதே தோணல. இது வந்து இன்னைக்கு இந்த புக் இருக்கு, இந்த கதை இருக்கு, இந்த கதையை நம்ம தெரிஞ்ச கதையோட வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் இருக்கு, நம்ம அது அடுத்து நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னும் போது இது வந்து ஒரு இன்னும் ஒரு 6 வருஷம்லாம் டக்குன்னு போயிடும், அது வந்து ஈஸியா தான் போயிடும் அப்படிங்கறதுதான் என்னோட விருப்பம். இந்த முன்னெடுப்பு எடுத்ததுக்கு இது வந்து இப்போ இன்னும் 1 வருஷமா இதை அழகா கொண்டு போயிட்டு இருக்குது, இனியும் கொண்டு போற குழுவுல உள்ளவங்க வாசிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அப்புறம் நன்றி. நன்றி அனிதா. அடுத்து அரவிந்த் பேசுங்க. அரவிந்த் சார். வணக்கம் சார், கேக்குதா? ஒரு தனியா வாசிக்கிறதுக்கும் குரூப்பா வாசிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. தனியா வாசிக்கும் போது வேகமா வாசிடுவோம், ஆனா நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும், அது வந்து கேட்க முடியாது. அது மாதிரி நம்மளால கேட்க முடியாது, நம்ம மனசுல எழாத சில கேள்விகள் கூட மற்றவங்க மனசுல எழும். அது வந்து ஆச்சரியமா இருக்கும், இது நமக்கு தோணாம போயிடுச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு இந்த குரூப் மூலமா தான் கிடைச்சது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மாதிரி இந்த வெண்முரசுன்ற புக்கை பத்தி பேசும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2017 21 வரைக்கும் ஃபுல்லா வாசிச்சு முடிச்சேன். அப்பையும் அதுக்கப்புறம் திரும்ப வாசிக்கணும்னு தோணுச்சு. அப்போ வேகமா வாசிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எதுவும் நிறைய மிஸ் பண்ணிட்டோம் போல, கவனிக்கல போல அப்படின்னு யோசிச்சே இருந்தேன். ஆனா திரும்ப யோசிக்கும் போதே பயமா இருந்தது, ரொம்ப இதுவா இருந்தது. திரும்ப 6-7 மாசம் ஃபுல்லா படிக்கணும்,
தனியா படிக்கணும், வேற புக்கெல்லாம் விட்டுட்டு படிக்கணும் எப்படி அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது அந்த புக் குரூப் கிடைச்சது. ஏன் இந்த புக் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா, எனக்கு வாழ்க்கையில நிறைய அடிப்படையான கேள்விகளுக்கான அந்த பதில் வந்து தேட வச்சிருந்த புக்கு. ஒரு நிறைய பேர் யோசிப்பாங்க, ஒரு கதை புக்கு ஏன் படிக்கிறீங்க, நிறைய பேர் அதான் கேள்வி கேட்பாங்க. என்னை சுத்தி படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. படிக்கிற 1-2 பேரும் ரொம்ப இந்த பரபரப்பான த்ரில்லர்ஸ் அப்படிதான் படிப்பாங்க. இந்த மாதிரி யோசிக்க வைக்கிற கிளாசிக்கல் புக்ஸ்லாம் படிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கதை புக்கு ஏன் நம்ம படிக்கிறோம்? வெறும் ஒரு கற்பனை தானே. ஒரு கற்பனை மூலமா வாழ்க்கையில ஒரு ஆத்தருக்கு அவர் மனசுல சில கேள்விகள்லாம் எழுது. அது மூலமா அதுக்கு பதிலாக அந்த புக்கை எழுதுறாரு. அவரோட வாழ்க்கையில் என்னென்ன கண்டடைகிறாரு. அது மூலமா நம்ம மனசுல எழுதுற சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஓரளவு கிடைக்குது. உதாரணத்துக்கு வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து கேள்வி வரும், என்னடா கடவுள் நல்லவன்றீங்க, பேயெல்லாம் கெட்டவன்றாங்க, அப்பயே பேய் அவர் ஒழிச்சு கட்ட மாட்டேங்கிறாரு, நல்லவர்னா ஒழிச்சு கட்ட வேண்டியதானே, ஏன் நம்மளை பாடுபடுத்துறதுக்காக விட்டு வச்சிருக்காரு? இந்து புராணம்னா சனி பகவான் சொல்றாங்க, அவர் பாடுபடுத்துறாரு, ஏன் அவர் கடவுள் அழிக்காம வச்சிருக்காரு? விநாயகர் வந்து அழிக்காம வச்சிருக்காரு, விநாயகர் சனி பகவானுக்கு பயப்பட மாட்டாருன்றீங்க, கும்பிட சொல்றீங்க. அது மாதிரி ஒவ்வொரு மதத்துலையும் சொல்றான், கிறிஸ்தவத்துலயும் டெவில் இருக்குன்னு சொல்றீங்க, சாட்டன்னு. ஸோ அதுக்கான பதிலாக வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும்போது எனக்கு புரிய வருது, உலகம்னு என்ன, பிரபஞ்சம்னா என்ன, அதில் 3 வகை குணங்கள், 3 வகை சக்திகள், அதோட சமன்பாடு, அது ஏன் அவசியம், அதெல்லாம் பற்றி நிறைய பதில்கள் வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும்போது தான் கிடைக்குது. அதனால தான் எனக்கு வந்து அந்த தனியாக படிக்கும்போது இருந்ததோ இந்த மாதிரி ஒரு குரூப் தான் நான் தேடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி கூடவே ஒப்புமைப்படுத்தி கூட இந்த மாதிரி பேசி என்னோட வேவ்லென்த்துக்கு செட் ஆன ஒரு குரூப் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். அந்த மாதிரி குரூப்பாக அமைஞ்சதான் வாசிப்பை நேசிப்போம் மூலமாக அமைஞ்ச அந்த குரூப்பு. இப்போ தொடர்ந்து சிலப்பதிகாரம், சிறுகதை, புதுமை வித்தன் சிறுகதைகள்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பல விஷயங்கள் டெய்லியும் யோசிக்க வைக்குது. நான் தனியாக படிக்கணும்னா வெண்முரசு திரும்ப படிச்சிருக்க மாட்டேன். டெய்லி ஒரு சாப்டர் படிக்கிற அந்த கான்செப்ட் தான் திரும்ப என்ன படிக்க வச்சுது, திரும்ப அந்த நூலை புதுசாக உள்வாங்க வச்சுது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி சார். அடுத்து பாரதி பாலகிருஷ்ணன் மேம், நீங்க பேசலாம். மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க பாரதி மேம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் பாரதி பாலகுருசாமி. கேக்குதா சார்? கேக்குது மேடம், பேசுங்க. எனக்கு வந்து இந்த வெண்முரசு வாசிப்புக்கு முன்னாடி வெண்முரசுன்னு ஒரு புக் இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. ஜெயமோகனோட சில ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டும்தான் நான் வாசித்திருக்கேன். மற்றபடி இவ்வளோ மகாபாரதம் வந்து அவர் எழுதியிருக்காரு அதெல்லாம் கூட தெரியாது. இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ நாள் வந்து டிராவல் பண்ணிட்டு 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே வந்து ரொம்ப பெருமையான விஷயம்தான். முதற்கனல் ஆரம்பிக்கும் போதுல என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மகாபாரதம், இதிகாசங்கள்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நீங்க இந்த குரூப்ல வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்து விட்டுட்டு நாங்க 2 பேரும் டெய்லி பேசுவோம். அவங்களும் வந்து வாசிப்பாங்க, நானும் வாசித்துட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சு நாங்க 2 பேரும் பேசுவோம். ஒரு 2 வாரம் தான் வாசித்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஜெயமோகன் எல்லாமே தப்பு தப்பா எழுதுறாரு, மூலத்துல வந்து இப்படி இல்ல, அவர் மாத்தி எழுதுறாரு, இதுவே வந்து ஒரு தப்பான விஷயம்தான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல நீங்க இன்னும் இந்த ஒரு புக்காவது முடிப்போம், நம்ம முடிச்சாதான் வந்து அவர் ஃபுல்லா என்ன சொல்றாரு அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து கோச்சிட்டு, இல்ல இதுக்கு மேல என்னால வாசிக்க முடியாது, இந்த மாதிரி இதிகாசத்தை மாத்துறதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த குரூப் வந்து ஒரு டைவர்ஸான இத்தனை பேர் இருக்கும் போதுல எல்லாருக்கும் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து எப்படி ஒரு புக்கை வந்து இவ்வளவு ரசிச்சு வாசிக்கிறோம் அப்படின்றதுதான் வந்து எனக்கு இந்த வாசிப்பு ஆரம்பிச்சதுல இருந்தே ரொம்ப பிரமிப்பான விஷயமா இருக்கு. எல்லா டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து வந்து எப்படி அந்த வாசிப்பு நம்மள இணைச்சிருக்கு அப்படின்றது நினைக்கும் போதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ முதற்கடல் வாசிக்கும் போதுல இருந்த மைண்ட் செட் வேற, இப்ப பிரயாகை வாசிக்கும் போதுலயே வந்து அந்த வாசிப்புல என்னோட வாசிப்புலயே வந்து நான் எவ்வளவு ஆழமா வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு நல்லா புரிஞ்சுது. ரொம்ப ஃபர்ஸ்ட் மேலோட்டமா வாசித்துட்டு இருந்த மாதிரியும் இப்போ அந்த ஒவ்வொரு பதிவு வரும்போதுலயும் அதை பார்த்து எவ்வளவு ஆழமா நம்ம வாசிக்கிறோம் அப்படின்றது வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு. தனியா வாசித்திருந்தா நான் புக்கு 2வது புக்லயே வந்து அப்படியே மூடி வச்சுட்டு கிளம்பியிருப்பேன். இது 5 புக்கு முடிச்சோம், 1 வருஷம் முடிச்சோம் அப்படின்றதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கிற 26 புக்கும் முடிக்கணும், அது முடிச்சிருவோம், சந்தோஷமா எல்லாரும் முடிச்சிருவோம் அப்படின்றது நினைக்கும் போதுல இந்த குழு வாசிப்புனால மட்டும்தான் அது சாத்தியமாச்சு அப்படின்னு நினைக்கும் போதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி.
நன்றி மேம். அடுத்து யார் பேசுறீங்க? கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம், நேரம் ஆயிட்டே இருக்கு. ஓகே, கோமதி சார் இருக்காரா? சார் பேசுறீங்களா? இருக்கேன் கேட்டுக்கிட்டு இருந்தேன். வீட்டுல நெட்டு கிடைக்கலங்கும் போது லேட்டா தான் உள்ள வந்து சேர்ந்தேன். பிரியா பேசிட்டு இருந்தாங்க, அப்பதான் உள்ள வந்தேன். இப்ப எல்லாரும் பேசிட்டாங்களா? நான் கொஞ்சம் சுருக்கமா கொஞ்சம் முடிச்சிடுறேன். பேசுங்க சார். வேற யாரும் இன்னொரு மாதிரி தெரியல. வரதா இருந்தா வரட்டும், பேசுங்க. சரி. 2014 வெண்முரசு அவர் டெய்லி இணையத்துல போடும்போது படிக்க ஆரம்பிச்சேன். அந்த முதல் வாசகர் கூட்டத்துல நான் இருந்தேன். ஜெயமோகனை பத்தி அப்ப இவ்வளவு தூரம் விமர்சனங்கள்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஜெயமோகனுடைய அவருடைய முக்கியமான அந்த விஷ்ணுபுரத்தை படிச்சுட்டு முதல் 40 பக்கம் படிச்சுட்டு கடாசிட்டேன். என்னால படிக்கவே முடியல. இது என்னடா இப்படி எழுதியிருக்காரு இந்த ஆளு அப்படின்னு சொல்லி கடாசிட்டேன். அந்த வார்த்தையை அப்படியே சொல்றேன், கடாசி போட்டேன். போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 6-7 மாசம் போன பிறகோ 8 மாசம் போன பிறகோ பிரசன்னா அவன் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த கடாசன கதை வந்தது. இப்ப நீ முதல்ல எடுத்தீங்க, எம்ஏ லிட்ரேச்சருக்கு போற, முதல்ல 1ஆம் கிளாஸ்ல இருந்து படி வா அப்படின்ட்டு அவருடைய 7ஆம் உலகம் புத்தகத்தை எடுத்து பிரசன்னா எனக்கு கொடுத்தார். அப்போ பிரசன்னா கொடுத்த அந்த புத்தகம் 7ஆம் உலகம் இன்னொரு உலகத்துக்கு என்னை கூட்டு போச்சு ஜெயமோகன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிப்பீட்டா கொஞ்ச நாள் கழிச்சு பலபடியும் ஜெயமோகனை ஓரளவு படிச்சு அந்த ஆளுடைய அந்த எழுத்து ஆற்றல் அல்லது எழுத்து உலகம் என்னன்னு ஓரளவு பிடிப்பட்ட பிறகு இத விஷ்ணுபுரத்தை திரும்ப படிச்சேன். அப்போ விஷ்ணுபுரம் எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள உள்ள வந்த ஒரு நாவல்ல ஒண்ணு. இதை ஏன் எப்படி நம்மளால 40 பக்கத்துல கடாசம் முடிஞ்சது, திரும்ப இப்படி எடுத்து படிக்க முடிஞ்சதுன்னு வரும்போது ஒண்ணு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. எதுவுமே இது முடியாதுன்னு தூக்கி போட்டோம்னா அவ்வளவுதான். அப்புறம் யாராவது கிரியா ஊக்கி மாதிரி இல்லப்பா நீ இதுல இருந்து வா அப்படின்னு ஒரு வழிகாட்டின மாதிரி ஏதாவது ஒரு வழி கிடைச்சா திரும்பவும் அந்த குளத்துல போய் மீன் பிடிச்சு பாக்குறது. அப்படித்தான் ஜெயமோகன் சிக்கினாரு. இப்போ நான் பிஎஸ்என்எல்ல நான் இருக்கிறதுனால ஜெயமோகனும் பிஎஸ்என்எல்ல இருந்த ஒரு ஊழியர். அவர் நாகர்கோவில்ல அவரு பணியாற்றி இருக்கிற போது அவரை பற்றிய சில செய்திகள் காதுல விடும். இதெல்லாம் உங்க நண்பர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசா இருக்கும் நான் சொல்றது. காதுல ஒரு பக்கத்து மாவட்டம் நான் தூத்துக்குடி, அடுத்த மாவட்டம் நாகர்கோவில் தான். அப்போ ஜெயமோகனுடைய இவ்வளவு அறம் பேசுறவரு நான் வேலை பார்த்த இதுல அந்த அறத்தோட நடந்து கொள்ளவில்லை, அத்தனை தூரம் அவரு உண்மையாக நடந்து கொள்ளங்கிறதெல்லாம் அங்க உள்ள தோழர்கள் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அறம் பேசுற மனுஷன் வாழ்க்கையிலேயே அறத்தோட இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தோணி இருக்கு. அது உண்மையா பொய்யா அந்த ஆராய்ச்சிக்குள்ள நான் போல. கேட்ட செய்தியை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு பொதுவில மிக சிறந்த அறத்தோட எழுதக்கூடியவர்கள் தங்களுக்கு எந்த அறவழி இல்லாமலும் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு செய்திகளுக்கே அவர் இடம் கொடுக்க கூடாதுன்னு நான் நினைச்சுப்பேன். அப்படி இருக்கும்போது நம்ம குரூப்ல வாசிப்பினை சிப்பம்ல இருக்காங்க, அவங்க பேர் சுப்லட்சுமி. என்னுடைய கூட வேலை பார்க்குறவங்க, நான் சபியா சுப்லட்சுமி எல்லாம் வேலை பார்த்தவங்க. சுப்லட்சுமி பழைய இலக்கியங்கள் மேல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அவங்க ஒரு ட்ரைனிங் போனாங்க. இந்த செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லணும், ஜெயமோகனுடைய ஒரு தோற்றத்தை சொல்வதற்காகத்தான். வெண்முரசுக்கு வெளியே எப்படி இருக்காருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ அவரு சென்னையில ஒரு ட்ரைனிங் சென்டர் மீனம்பாக்கத்துல, அதுக்கு என்னுடைய தோழி சுப்லட்சுமி அங்க போனாங்க. அன்றைக்கு அது கிளரிக்கல் பேட்ச்ல உள்ள ட்ரைனிங். இவங்களும் கிளர்க்கு தான், ஜெயமோகனும் கிளர்க்கா தான் இருந்தார். அவர் அந்த ட்ரைனிங்க்கு வந்திருக்காரு. இவங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய எழுத்தாளருங்கிறது அப்பவே பிரபலம் ஆயாச்சு அந்த இதுல இருக்கும்போது. இவங்களா போய் வாலண்டியரா போய் அவங்க கிட்ட பேசுறாங்க. அவர் மூஞ்சில அடிச்ச மாதிரி, நீ ஒரு அம்பளிமாமா டைப், நீங்க எல்லாம் உங்ககிட்ட எல்லாம் நாங்க பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்பாட்டை, முகச்சுளிப்பை, ஒரு வெறுப்பை காட்டினார்னு அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. தூத்துக்குடியில இவ்வளவு பெரிய எழுத்தாளர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, ஏன் எங்களெல்லாம் ஒரு வாசகன்கிற லெவல்ல ஏன் எங்களெல்லாம் மதிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுனது உண்டு. இதெல்லாம் தாண்டி பல காலம் ஆன பிறகு 2014 தான் வெண்முரசை படிக்கும் போது இன்னும் கூட அந்த கேள்விகள் நம்மளை குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. இவ்வளவு அறத்தோட எழுதுறவருக்கு பின்னால அறம் பிறந்த செய்திகள் நிறைய நமக்கு தெரியுது.
இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாருன்னு பேர் மறந்துட்டு ஜெயமோகன்கிட்ட பேசும்போது ரொம்ப கூச்சமா இருந்தது, இருந்தாலும் அவர் நல்லா பேசினாரு. இது எப்போ வருது? இந்த தோற்றம் ஜெயமோகன்கிட்ட எப்போ வருது அப்படின்னா, அவர் மிகப்பெரிய எழுத்தாளரான ஆன பிறகு வாசகர்கள் என்ன நினைக்கிறாங்க, வாசகர்களோட நாம எப்படி இருக்கோம், வாசகர்கள் நமக்கு அணுக்கமா இருக்காங்களா, நம்ம வாசகர்களை கொண்டாடுறோமா, இல்ல வாசகர்கள் நம்மை கொண்டாடுகிறார்களா, இப்படியான சில செய்திகள் உறுத்தல்கள் ஜெயமோகனுக்கு வந்த பிறகு அவருடைய செயல்பாடுகள்ல அந்த இந்த மாதிரி இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இது அவரை பற்றிய ஒரு வாசகனாகவும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு ஊழியனாகவும் நிறைய விஷயங்கள்ல முன்னையும் பின்னையுமே அவர் அலசனதாகவும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே திரும்ப திரும்ப அவர் மேல வந்தக்கூடிய விமர்சனம் என்பது இலக்கிய ரீதியான விமர்சனங்களை விட்டுடுங்க. அது மகாத்மா காந்தியில இருந்து, பாரதியில இருந்து, புதுமைப்பித்தன்ல இருந்து இன்னைக்கு நேற்று எழுதுற எல்லார் மேலேயும் இலக்கிய விமர்சனங்கள் வரும். அதை பற்றிக்குள்ள நான் போல. ஆனா இலக்கியத்துல வந்து அறம் பேசுகிறவர்கள் சொந்த வாழ்க்கையில அறம் பேணுகிறார்களா என்கிற கேள்வி உறுத்தி கொண்டே இருக்கிறது. இதை விட்டுட்டு நம்ம வெண்முரசுக்கு இப்போ வருவோம். இதெல்லாம் ஒரு முன்னுரை மாதிரி வச்சுக்கோங்க, இந்த செய்திகளை போட்டு வச்சுக்கோங்க. நிறைய கேள்விகளுக்கு உண்டாலும் ஒரு கேள்வி இது. இப்படி ஒரு கேள்வியை நான் முன்னால வச்சுட்டேன். இப்போ நம்ம குரூப்ல இந்த வெண்முரசு தொடங்கும் போது நான் 10 வருஷத்துக்கு முன்னால இதே வெண்முகில் நகரத்துல அந்த நாவல் படிக்கிறத விட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இதுல வந்து முழுசும் கிட்டத்தட்ட இந்த கதை முடியக்கூடிய 6வது பாகம் முடியக்கூடிய நேரத்துல நான் படிக்கிறத விட்டேன். தினசரி காலையில எந்திரிச்ச உடனே இணையத்தை திறக்குது, ஜெயமோகனை படிக்கிறது, பக்கத்துல காஃபியை கொண்டு என்னுடைய மனைவி வைப்பாங்க, அதை குடிச்சுக்கிட்டே படிப்பேன். அதை படிச்ச பிறகுதான் அடுத்த வேலை ஓடும். அப்படி டெய்லி படிச்ச வாசகன் நான். சலிக்காமலே போச்சு. அன்னைக்கு ராத்திரியே பிரசன்னாட்ட பேசுவேன். இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தேன், பிரசன்னா அதை படிக்கானா படிக்கலையா, என் பேச்ச வந்து இவன் எப்படி ஃபீல் பண்றான்னு அவன் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான். அவன் இருக்கானா தெரியல குரூப்ல. இப்போ நம்ம பேச்சுல இருந்தா நான் சொன்னதான் அவனுக்கு ஞாபகம் வரும். சோ ஜெயமோகனே அதிகமாக நான் பேசிய ஆள் யார்கிட்ட பேசிருக்கேன்னா பிரசன்னாட்ட. அப்போ அவன் அதை படிக்கல, அந்த வெண்முரசு அவன் பிரசன்னா படிக்கல. அப்போ வந்து நான் நிறைய பேசுவேன் அவன்கிட்ட, இது இப்படி இருக்குடா, இந்த மூலத்துல இருந்து இவர் மாத்தி எழுதியிருக்காரு, சுவையா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நீளத்தை பத்தி நான் அவன்கிட்ட நிறைய பேசுறேன். நீளத்தை தான் அதிகமா நான் ஒரு சுவைஞராக, ஒரு இலக்கிய சுவைஞராக நான் சுவைச்சு படிச்சது வந்து நீளம். மற்றதெல்லாம் வந்து கதைப்போக்கு, அதெல்லாம் நீளம் வந்து ரொம்ப வித்தியாசமான உண்மையான கிளாசிக்கல் நாவல். அது உள்ள குறைபாடுகள் எல்லாம் நானே எழுதியிருக்கேன், அது வேற விஷயம். ஆனா அந்த நீளத்தெல்லாம் தனியா வாசிக்கிறது ஒரு சுவைனா, கூட்டத்தோட உங்க கூட குழுமி வாசித்தல், கூடி வாசித்தல்ங்கிறது இன்னொரு சுவை. எத்தனை ராதையை பத்தி எப்படி எப்படிலாம் நம்ம பேசணும், ராதைங்கிற பாத்திரத்தெல்லாம் எப்படி ரசிச்சு படிச்சோம், யோசிச்சு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அந்த 2014 நான் ஏன் விட்டேன்னா, நூலாக படிப்பது நல்லது, இப்படி தினசரி படிப்பது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுனதுனால விட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப நினைக்கிறேன். அது அப்படியே ஒவ்வொரு நாளும் படித்து கொண்டு போயிருந்தா நானும் 26 நாவல் படிச்ச ஆளா இருப்பேன். ஆனா 6 நாவல் படிச்சா அந்த 6வது நாவல்ல நம்ம இருக்கோம். இப்போ அந்த 6 நாவலை அதுல ஒரு இப்போ வந்திருக்கிற அத்தியாயம் வரைக்கும் ஒரு வருஷத்துல முடிச்சிருக்கோம். யோசிச்சு பார்த்தேன், இப்படித்தானே ஒரு வருஷம் 2014 ஓடி இருக்கும், நம்மளும் படிச்சிருக்கோம், ஏன் அதை கண்டினியூ பண்ணிருக்கலாமே, என்ன வித்தியாசம் வந்தது? அப்போ அன்றாட வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய சூழல்கள் நிறைய விடுதல்களை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். அப்படித்தான் அது கொண்டு ஒண்ணு மனசுல ஏற்பட்ட ஒரு சலிப்பு, புத்தகமா வாங்கி படிக்கலான்னு. இன்னும் சொல்ல போனா புத்தகமா வாங்கி படிச்சேன்னா படிக்கல. இந்த 6 புத்தகம் வச்சிருக்கேன், வெண்முகில் நகரம் இது வரைக்கும் உண்டான 6 புத்தகத்தை தான் நான் படிச்ச, இணையத்துல படிச்ச அதே புத்தகங்களை தான் வாங்கி வச்சிருக்கேன். 7வது புத்தகத்தை நான் வாங்கல. காரணம் என்னன்னா, தொடர்ந்து வெண்முரசு மேல எனக்கு வேகமான நாட்டத்தை எந்த சூழ்நிலையும் கொண்டு வரல. அப்போ கதிரவன் வந்து வெண்முரசு படிக்கலாம்னு சொல்லும் போது அதை முதல்ல ஆதரிச்சு கை தூக்குன ஆட்கள்ல நானும் ஒருத்தன். படிக்கும் போது கூட்டு வாசிப்புல எனக்கு என்ன ஃபீலிங் வந்துச்சுன்னா, ஜெயமோகனை பற்றிய விமர்சனங்கள்லாம் தாண்டி மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க தமிழ் எழுத்தாளராக, தமிழ் உரைநடையாளராக நம்ம மனசுக்குள்ள புகுந்து அவரு விளையாடுற விளையாட்டு நம்ம எங்கேயோ இழுத்துட்டு போய் கடலுக்குள்ள போய் முத்து எடுக்கிற மாதிரி, மலையில போய் பெரிய மாணிக்கத்தை எடுத்துட்டு வர்ற மாதிரி நம்மளால நினைத்து பார்க்க முடியாத எல்லைகளுக்கெல்லாம் அவர் கூட்டிட்டு போயிருக்கார். இன்னும் சில சொல்லாடல்கள் இதெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கிற போது இந்த 365 நாளும் கதிரவன் கூட்டிட்டு வந்துட்டார்.
இப்படி கூட்டிட்டு வரலைன்னா நிறைய பேர் எப்படியோ என்னை பொறுத்த மட்டும் நான் இன்னும் அதை வந்து அந்த 26 நாவல் பக்கம் போயிருப்பேனா தெரியாது. இப்போ சந்தேகம் இல்லாம சொல்ல முடியும், 6 ஆண்டு என்ன எத்தனை நாட்களாயினும் இதை படிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை. விட்டு போனாலும் படிப்போம். இப்போ இந்த 6 நாவல்களை தொடர்ச்சியா படிச்சுட்டு வந்ததுல ரொம்ப லேக் ஆனது வெண்முகில் நகரம் தான். ஏன்னா எனக்கே உண்டான வாசக அனுபவத்துல தான் இந்த திரௌபதி அந்த பாண்டவர்களோட சொல்லப்பட்டிருக்கிற அது உங்களுக்கு புதுசா படிக்கிறவங்களுக்கு அது சுவையா இருக்கலாம். எனக்கு அது அதிகமாக சுவை தராத ஒரு பகுதி. அது முடியட்டும், பூரி சரவஸ் வரட்டும்னு காத்திருந்தேன். இப்போ வந்தாச்சு. நான் அதுக்காக அதெல்லாம் தாவிட்டு ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு 20 அத்தியாயங்களை ஸ்கிப் பண்ணிட்டு இங்க வரமாட்டேன். அதனால நான் பேரலா இப்ப படிச்சுட்டு இருக்கேன். இப்போ பீமனை படிச்சு முடிச்சாச்சு. படிச்சு முடிச்சுட்டு தான் உங்க கூட சேருவேன். பேரலா படிச்சுக்கிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு பூரி சரவஸ்குள்ள போகக்கூடாது. அதனால ஒரு நாளைக்கு ஒரு வேகமா படித்தா கூட இன்னும் ஒரு 4-5 நாட்கள்ல எல்லாத்தையும் படிச்சுட்டு உங்க கூட வந்து சேர்ந்துருவேன். ஏன்னு சொல்றேன்னா, நான் விட்டு போன ஆட்கள்ல இப்போ இந்த நாவலை மட்டும்தான் நான் தொடர்ச்சியா வாசிக்காம இருந்ததுக்கு சில சொந்த காரணங்கள் உண்டு. கதிரவன்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு மனோநிலை குழம்பி போன ஒரு காரணத்தினால வெண்முரசு மட்டும் இல்ல, புதுமைப்பித்தன் சிறுகதைகளையும் என்னால உள்ள வந்து அவங்க கூட இணையலை. இந்த நேரத்துல சிலப்பதிகாரத்துக்கு நம்ம கமிட் ஆயிட்டோம். என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஒத்தி வச்சுட்டு ஒரு மூலையில வச்சுட்டு தான் நான் அதுக்கு எழுதுறேன். அது இந்த குரூப் எனக்கு தந்த கமிட்மெண்ட். குரூப்புக்கு கமிட்மெண்ட்டுங்கிறது நிறைய கமிட்மெண்ட் இல்லாமலே ஆகிட்டே வரோம். ஒவ்வொரு குரூப்புக்குள்ளேயும் போறோம், உள்ள வரோம், படிக்கிறோம், இருக்கோம், அன்றாடம் வாசிக்கிற பிற புத்தகங்களை எடுத்து நம்ம பதிவு போடுறது. இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்கீனம் அல்லது சோம்பல் தன்மை இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது கதிரவன் தான் நம்ம வந்து பெரிய சபாஷ் போடணும். பின்னால இருந்து சோம்பி கிடக்கும் போது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலையோ அல்லது ஒரு குழுவினுடைய தொடர்ச்சியிலையோ நம்ம சோம்பி பின்னால வந்தோம்னா வேற ஒன்றும் கொண்டு வந்து நம்மளை தூக்கி கொண்டு கரையேற்றுவார். அப்ப பலபடியும் இந்த மாதிரி சிலப்பதிகாரம் வந்து என்னை கரையேற்ற கதிரவன் தந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப இன்னும் சோர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பருவத்துல எனக்கு அந்த வேலையை தந்திருக்காரு. அதனால நான் அந்த என்னுடைய பழைய உற்சாகத்தை மீட்டு கொண்டு நான் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதுறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எத்தனையோ பேர் உரை எழுதிருக்காங்க. நம்மளாலும் இந்த ஒரு பழைய காவியத்துக்கு உரை எழுத முடியுது. அதுக்கு பல முன்னோடிகளை கையில வச்சுக்கிட்டு தான் நான் எழுதுறேன். ஆயிரம் இருந்தாலும் மிக சோர்ந்து போன தருணங்கள் எல்லாம் இந்த குரூப்ல வந்து நம்மளை தூக்கி ஒவ்வொருத்தருக்கும் சொன்னாங்க இல்லையா, நான் சோர்ந்து இருந்தேன், எனக்கு இப்ப படிச்சேன் வந்தேன்னு சொல்றேன். எனக்கு வந்த சோர்வு இந்த சமீப காலமாக சும்மா ஒரு 10-20 நாள் எடுத்துக்கிட்டாலும் பெரிய சோர்வுக்கு ஆளான என்ன அவரு சிலப்பதிகாரத்தை கையில கொடுத்து என்னை தூக்கி விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். நான் அந்த வேலையும் செய்யறேன். இங்க உங்களை விட்டு போன ஒரு 10-15 அத்தியாயங்கள் பின்னால கிடக்குறேன். அதையும் தாண்டி உங்க கூட வந்துருவேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச பூரி சரவஸ் வந்துட்டாரு, அவரை விட முடியாது. அவரும் சாத்தியகியும் இந்த வெண்முரசு என்னுடைய இந்த 6வது நாவல்ல எனக்கு பிடிச்ச பாத்திரங்கள். நான் அதிகமா பின்னால உள்ள கதையை சொல்லக்கூடாதுனாலும் பாத்திரம்னு சொல்றேன், மிக பிடித்த பாத்திரங்கள். ஏன்னா இது ஜெயமோகனுடைய பாத்திர படைப்பு. மூலத்துல பூரி சரவஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமா எடுத்து மூலம் படிச்சு பூரி சரவஸ் எங்கெல்லாம் இருக்காருன்னு தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாக்கியம் எழுத முடிஞ்சா அதிகமா இருக்கும். 10 அதிகபட்சம் ஒரு 15 வாக்கியம் பூரி சரவஸை பத்தி மூலத்துல இருக்கும். சாத்தியகியை பத்தி அப்படித்தான் இருக்கும், ஒரு 10 அல்லது 15 வாக்கியத்துக்குள்ள அடைக்கிடலாம். ஆனா ஜெயமோகன் அவங்களுக்காக ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அந்த 2 பாத்திரங்களும் அவருடைய பாத்திரங்கள். அதை வந்து மூலம் படிக்காதவங்களுக்கு அது தெரியாது, மூலத்துல கூட இப்படிதான் இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா மிக அருமையான ஒரு பாத்திர படைப்பை படிக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன். ஆனா பின்னால சோர்ந்து போயிருக்கேன், லேக்கிங் பிஹைண்ட். ஓடி வருவேன், ஓடி வந்து ஆனா ஸ்கிப் பண்ணிட்டு வர்ற பழக்கம் எனக்கு கிடையாதுங்கிறதுனால எல்லாத்தையும் இந்த பின்தங்கி இருக்கிறதுக்கு ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறேன். டெய்லி வாசிப்புல நான் பின்னால போனது இந்த இதுலதான். அது ஒரு 15-16 அத்தியாயங்கள் பின்னால இருக்கேன். படிச்சு உங்க கூட அனைமான் 2-3 நாள்ல விரட்டி வந்து உங்க கூட சேர்ந்துருவேன். ஏன்னா பூரி சரவத்தை நான் படிக்கிறேன், அதுக்காக. ஸோ மிக்க நன்றி. கதிரவனுக்கு தனிப்பட்ட முறையில நன்றி. நிறைய விஷயங்கள்ல இருந்து தாண்டி வந்து இந்த கிளப் ஹவுஸ்ன்னு ஒண்ணு வந்தது பத்தி அறிமுகம் போதுதான் நிறைய பேர் பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. கிளப் ஹவுஸ்குள்ள போய் துணிச்சலா பேசலாம் அப்படின்னு. அந்த மாதிரி உள்ள கிளப் ஹவுஸ்ங்கிற அந்த கான்செப்ட்ல அதை ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு குழுவுக்குள்ள ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து நாம ஒரு எல்லோரும் அறிந்த முகத்தை அறிமுகமான நண்பர்கள் பேசுவது என்பது
ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்த ஒரு கிளப் ஹவுஸ் மாதிரி அதை ஆக்கியிருக்காரு. நிறைய பேசியிருக்கோம். இந்த கடந்த 2 ஆண்டுகள்ல இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள், அதாவது வாசிப்பை கொண்டாடுவது, இயக்கமாக மாற்றுவது என்ற வகையில நாம நிறைய முன்னா வந்துட்டு இருக்கோம். யாரும் செய்யாதெல்லாம் நீங்க தொட்டுட்டீங்க. அந்த 12 அந்த நாவல்களை வாசித்தது, இப்படிலாம் நிறைய செஞ்சுட்டோம். ஆக ரொம்ப மலைப்பாவும் இருக்கு. கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது அந்த மலைப்புல நாம விழுந்துடக்கூடாது. இன்னும் எந்திரிச்சு ஓடி எப்படியாவது அடுத்த ஆண்டு நம்ம இதே போல இன்னொரு 6 நாவலோ, அந்த அடுத்த ஆண்டுல எத்தனை நாவல்னு தெரியல, நாம கொண்டாடணும். இது நீங்க திட்டமிட்ட மாதிரி நாம 26 நாவல்களையும் படிச்சு முடிக்கணும். உண்மையிலே 26 நாவல்கள் என்பது ஒரு பெரிய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி நாம கட்டாயம் அந்த இலக்கை பிடிப்போம். எல்லோருக்கும் நன்றி. நான் இன்னொரு தனி நன்றி எல்லாருக்கும் சொல்றேன். சிலப்பதிகாரத்தை வெண்முரசுக்கு அவரு நம்ம ஜெயமோகனை சொல்ற மாதிரி சிலப்பதிகாரம் எழுத எழுத என் கை சந்தோஷமாகுது. அதே மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதை நான் நினைச்சாலே நான் ஆச்சரியமா இருக்கு. என் கூட நீங்க அதையும் வந்துட்டு இருக்கீங்க. நம்ம குரூப்ல இருக்க நிறைய பேர் சிலப்பதிகாரத்துல என் கூட இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஒரு தனி நன்றின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நிறைய பேசிட்டா மன்னிச்சுக்கோங்க. நிறைய பேசின மாதிரி எனக்கே தோணுது. நன்றி. நன்றி சார். சுப்ராயன் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சுப்ராயன் பாலு. எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். வெண்முரசு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஜெயமோகன் அவரை படிக்கும்போது அறம் அப்படிங்கிற புத்தகம் தான் படித்தேன். யானை டாக்டர் அப்படிங்கிற ஒரு சிறுகதை ரொம்பவே உள்ளார்ந்து படிக்க முடிஞ்சது. ரொம்ப ஆசையா இருந்தது. அதை தாண்டி அந்த 100 நாற்காலிகள் படிச்சதுக்கு அப்புறமா ஒரு வணங்கான் அதெல்லாம் சூற்றுக்கணக்கெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப அழுத்தமா ஃபீல் பண்ணேன். 1 வாரம் ஆச்சு அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் வெளியே வரத்துக்கு. அப்போ கொஞ்சம் எனக்கு இந்த படிப்பு, இந்த வாசிப்பு, புத்தகங்களோட வகைமை இதெல்லாம் எப்படி அணுகணும், யார் எப்படி எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு கைடன்ஸே இல்லாம தான் நானா ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிச்சது. இன்ட்ரெஸ்ட் புக்கு இருக்கும், எல்லாரும் பேசியிருக்காங்க, இந்த புக்கு நல்லா இருக்குன்னா வாங்கி படிப்பேன். அது மாதிரிதான் நான் ஒரு பின்பம் இருந்தது. அதை தாண்டி ஜெயமோகன் அவர்களை பத்தி நிறைய விமர்சனங்களும் இருந்ததுக்கு அப்புறம் சரி கம்முன்னு விட்டுட்டேன். அதை தாண்டி இந்த வெண்முரசில் இருக்கிற சில எழுத்துக்கள் எல்லாமே நிறைய சமூக வலைத்தளங்கள் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது. அதை அப்ப நான் தேடும்போது 5 பிரயாகை 17 அதுல இருக்கிறத பார்க்கும்போது என்னடா அது 5ன்னு இருக்கு 17 இருக்கு, இது மொத்தம் எத்தனை தான் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கவனம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் போன வருஷம் ஒரே ஒரு கதிரவன் சாரோட ஒரு மெசேஜ், வெண்முரசு படிச்சிருக்கீங்களா, படிக்கணுமா, இது என்னன்னே தெரியாது, எனக்கு சுத்தமா என்னன்னே தெரியாது, வெண்முரசு படிக்கணுமா, அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். இதை பத்தி நான் அப்படியே உள்ள ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு மிராக்கிள் மாதிரி தான் என்னால பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நான் நிறைய இன்னைக்கு ஃபீல் பண்ணி நம்ம பேசிட்டு இருந்தாலுமே நிறைய தளர்ச்சியும் அடைஞ்சிருக்கேன். நமக்கு இது 2014 இருந்து ஒரு எளிய வந்துட்டு இருக்காருன்னா நமக்கு எதுவுமே தெரியாம இருந்திருக்கும். நம்மளோட தேடல் வகைகள் எதுவுமே தெரியாம இருந்து எப்படி அணுகிறதுன்னு எதுவுமே தெரியாம இருந்திருக்கும். அப்போ ஒரு 2 புக்கு படிச்சதுக்கு அப்புறம் தான் இதை தனியா படிச்சிருந்தா அது கண்டிப்பா நம்மளால படிச்சிருக்க முடியுமா அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியாம கண்டிப்பா முடியவே முடியாது. இது இத்தனை பேரோட இருந்து நம்ம பார்க்கும்போதுதான் படிக்கும்போதுதான் அவங்களோட புரியாத விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறதாகட்டும். இதுல மெயினா இன்னொரு நான் பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா, கூடவே இந்த வெண்முரசு தாண்டி மூலத்துல இருந்து வெண்முரசு எந்த இடத்துல விலகி இருக்கு, அது பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி, இந்த இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இதை கொஞ்சம் கவனிச்சு படிக்க வேண்டிய ஒரு பகுதிகள். இதே மாதிரி இப்போ கோந்தி சாரும் மென்ஷன் பண்ணாரு, புரிதல் அப்படிங்கிறது ஜெயமோகன் அவருடைய படைப்பு, அவருடைய படைப்பாக்கம்னு சொல்லிட்டு இது மாதிரியான சின்ன சின்ன தகவல்கள் இன்னமும் அதை ஆழ்ந்து படிச்சு மேலும் முன்னேறதுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாவே இருந்துகிட்டே இருக்கு. அதையும் தாண்டி நம்ம குழு நண்பர்கள் நிறைய விஷயத்துல பகடி செஞ்சு ஆர்மி கிரியேட் பண்ணி தங்களுடைய விஷயங்களை ரொம்பவே ஷேர் பண்ணி அந்த மேடமும் அனுராதா மேடம் மென்ஷன் பண்ணினாங்க, ஜனநாயகமா ரொம்பவே ஃப்ரீயா போயிட்டு இருக்கிறது. எந்த ஒரு விஷயமே நம்மளோட செயல் ஒரு பழக்கமா மாறும். அந்த பழக்கம் நமக்கு ஒரு ஐடென்டிட்டியே ஒரு கிரியேட் பண்ணும். கதிரவன் சாரும் 2-3 இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாரு, நீங்க எழுதி பாருங்க, இப்போ வெண்முரசு படிச்சதுக்கு முன்னாடி நீங்க எழுதுற எழுத்துக்கும் வெண்முரசு படிச்சதுக்கு அப்புறம் நீங்க எழுதுற எழுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஒவ்வொரு 50 நாளும் கொண்டாடக்கூடிய
கொண்டாடப்படக்கூடிய வேண்டிய ஒரு பழக்கம்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு இருக்கிற ஒரு சின்ன பழக்க வழக்கங்கள்ல ரெகுலரா செய்யக்கூடிய மெடிடேஷன், மூச்சு பயிற்சியில ஒரு பழக்கங்கள்ல இதுவும் வெண்முரசு அப்படிங்கிறது ஒரு இன்னொரு மணிமுகமா நான் கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து இதையும் கடந்து வெற்றிகரமா ஒரு 5 வருஷம் கொண்டு போய் சேர்த்துடணும், நம்ம முழுசா படிக்கணும் அப்படிங்கிறது. நிறைய இங்க நான் இப்போ டாக்கால இருந்து பேசிட்டு இருக்கேன். இங்க தனியா ஃபேமிலி விட்டு இருக்கும்போது நிறைய மன சிக்கலுக்கு நம்ம கொஞ்சம் ஆளாக வேண்டியது இருந்த சூழ்நிலைகள். அப்படியெல்லாம் இருக்கும்போது கூட என்ன இருந்தாலும் சரி வெண்முரசுல தான் விலகிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே இழுத்துட்டு வந்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். சில நாட்கள் படிக்க முடியாம போயிடும். குரூப்ல பேசிட்டு இருப்பாங்க, ஐயோ நம்ம படிக்காம போயிட்டுமே என்னடா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து நம்ம முன்னாடியே படிச்சிடணும் எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி 2 அத்தியாயம் மட்டும் முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் எப்பயுமே அப்படின்ற ஒரு இதுல மட்டும் இலக்கில மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கேன். ரொம்பவே வந்து இப்போ பிரசன்னா சாரும் சொல்லியிருந்தாங்க தண்ணியை கண்டெடுத்த பாரதி மேடம்னு சொல்லிட்டு, நானும் அதுக்கான ஒரு முயற்சிகள் இருந்து என்னை நான் கண்டெடுக்கக்கூடிய சில வழிகளையும் இங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் மட்டும் இல்லாம என்னை சார்ந்தவர்களும் சில சொல்லும் போது நமக்கு அது கான்பிடன்ஸ் தருது இல்லையா? இங்க இருக்கும்போது சொல்றாங்க நீ வந்து முன்ன இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் மாறுதல் வந்து உன்னுடைய செயல்முறைகள் சிந்தனைகள் ஆட்டும் எல்லாமே மாறிட்டு இருக்கிறதா கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லும் போது ஓகே ஏதோ நடந்திருக்கு அதை மேலும் வந்து மெருகூத்தி கொண்டு போயிடணும் அப்படிங்கிற மட்டும்தான் மெயினா நான் இதுல கொண்டு போயிட்டு இருக்கேன். இதுல மெயினா நான் அனுராதா மேடமுக்கு ஸ்பெஷல் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இங்க நான் கண்டிப்பா கடமையும் பட்டிருக்கேன். நீலம் வாசத்துக்கு அப்புறம் தனியா மேடம் கிட்ட பேசும்போது அவங்க கொடுத்த ஒரு பெரிய அறிகுறி வந்து எனக்கு ஒரு பெரிய திறப்பா இருந்தது. பிளஸ் பிரசன்னா சாடியும் தனியா பேசியிருக்கேன், என்ன மாதிரி பேசணும் என்ன மாதிரி. எனக்கு வந்து நீங்க பார்த்திருக்கலாம் நிறைய இடத்துல வந்து நான் நீளத்துல அதிகமா பங்கு பெற்றிருக்கேன். நிறைய தினமும் ஒரு செய்தியா கொடுத்துருக்க முடிஞ்சது. மற்ற இடத்துல தர்க்கவாதம் அப்படிங்கும் போது எனக்கு அது இயலாம இருக்கிறது. அடுத்தடுத்து இந்த குழுவில் அடுத்தடுத்த புக்கு படிக்கும்போது கண்டிப்பா அதுலயும் சேர்ந்துக்குவேன்னு நினைக்கிறேன். மேலும் 5 வருடங்கள் தொடர்ந்து வந்து உதவி செய்யறதுக்காகட்டும் பங்கு கொள்றதுக்காகட்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். தேங்க்யூ சார். நன்றி சுப்ராயன். இன்னும் யாராவது பேசணுமா? இல்ல யாராவது பேசணும்னா கொஞ்சம் சுருக்கமா பேசுங்க. ரொம்ப சமயமா எடுத்துக்கிற போயிட்டு இருக்கோம். தெரிஞ்சதுதான் நான் ஈவினிங்கே மீட்டிங் வச்சிருப்பேன். யார் பேசுறீங்க? யாராவது பேசணும்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, இல்ல நான் பேசி முடிச்சிடவா? ஓகே ஓகே சார், நான் முடிச்சிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். இது வெண்முரசு குழு வாசிப்பு எப்படி ஆரம்பிச்சதுன்னு ஆளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இதுல புள்ளி விழுந்தது, இதுல விதை விழுந்தது, இதை நோக்கி இப்படி போனோம் அப்படி போனோம்னு. உண்மையை சொல்ல போனா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அது எப்படி ஆரம்பிச்சுன்னு. எனக்கு இப்ப யோசிச்சு பார்த்தா ஞாபகம் இல்லை. ஃப்ரீயா பேசும்போது இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு சொல்லும்போது ஞாபகம் இருக்கு. எந்த தைரியத்துல ஆரம்பிச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. உண்மையிலேயே முதல்ல இந்த குழு வாசிப்பு உருவானதுக்கு நான் ஜெயமோகனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இணையத்துல இலவசமா கொடுக்கலன்னா இதை நான் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா எல்லார்ட்டையும் முதல்ல இந்த புத்தகம் இல்லை, எல்லார்ட்டையும் விலையும் அதிகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. இணையத்துல இலவசமா இருந்ததுனால மட்டும்தான் இது முதல் குழு வாசிப்பா வந்து வெண்முரசு திட்டமாச்சு, அது உருவாச்சு. 2வது இப்போ சிறுகதையிலும் சரி சிலப்பதிகாரத்திலையும் சரி எத்தனை 100 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்க. அந்த அளவு இங்க கூட்டம் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமா இருந்தது. அதுக்காக தான் முதல் முறையா 100 ரூபாய் பணம் வாங்கிட்டு உள்ள விட்டது. அதெல்லாம் அப்பவுமே 100 பேருக்கு 115 பேர் என்னமோ உள்ள வந்தாங்க. இப்போ 72 பேர் என்னமோ இருக்கும். அந்த ஒரு கட்டணம் வைக்கலன்னா ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க, வாசிச்சிருப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. மகாபாரதம் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த கண்டத்துல பிறந்த, அதாவது இந்த கண்டம்னா இந்தியா மட்டும் கிடையாது, மகாபாரதங்கிறது வெறும் இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்லை. ஏன்னா இந்த கதை நடக்கிற இதே பார்த்தீங்கன்னா பெர்ஷியா வரைக்கும் போகும், அந்த சைடு நிறைய போகும், நிறைய நம்ம பார்ப்போம். அதெல்லாம் அதோடலாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது மிகப்பெரிய சரித்திரம் கிடையாது, ஒரு இதிகாசம். சிலருக்கு மட்டும்தான், சில இனக்குழுக்களுக்கு மட்டும்தான் தங்களோட இந்த மாதிரியான இதிகாசங்களை வாசிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். சமஸ்கிருத, கிரேக்கம், ஹீப்ரு
இப்போ தமிழ் இந்த மாதிரி யாரு மட்டும்தான் இவ்வளோ நூற்றாண்டுகளுக்கு முந்தின காப்பியங்களையும் இதிகாசங்களையும் பேசுற நற்பேறு கிடைச்சிருக்கு. நம்ம அதுல ஒரு இனக்குழு. நம்ம வந்து தமிழ் இனக்குழுவை சேர்ந்தவங்க. ஆனா இப்ப நம்ம படிக்கிறது வந்து சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட ஒரு இதிகாசத்தோட நவீன புனைவு. ஸோ நம்ம இங்க 2025 நின்றுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு முன்னாடி அது எப்படி உருவாச்சோம்? அப்ப பேசின ஒருத்தனோட குரலை நம்ம இப்போ காதுல கேட்டுட்டு இருக்கோம். இந்த அதிசயம்லாம் வாசிப்புல மட்டும்தான் சாத்தியம். மேபி டைம் டிராவல்லாம் கண்டுபிடிச்சா வேணா அது மாறலாம். ஸோ இப்போதைக்கு அது மிகப்பெரிய அதிசயம். முதல் நன்றி வந்து நான் ஜெயமோகனுக்கு சொன்ன மாதிரி, இலவசமா கொடுத்த ஜெயமோகனுக்கு சொன்ன மாதிரி, 2வது நன்றி வந்து ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் அப்படிங்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு வந்த எல்லாருக்குமே. ஏன்னா மொத்தமா 3 மாசம் போதும். 26 புத்தகங்களுக்கு 3 மாதம் போதுமானது. விறுவிறுப்பான நாவலும் கூட இது. கீழே வைக்க விடாம முழு நேரமா வாசிக்கக்கூடிய நாவல் தான். இருந்தாலும் தினம் ஒரு அத்தியாயம் வாசிச்சாதான் மற்றவங்களுக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு தங்களோட வேகத்தை மற்றவங்களுக்காக குறைச்சிக்கிட்ட எல்லோருக்கும் மிக்க நன்றி. எல்லோரும் இதுக்கு ஒத்துக்கிட்டதுனாலதான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல போனா நான் ஒரு மாதிரி திணிச்சேன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் முதற்கணல் முடிச்சுட்டு கூட வேகமாக்கலாம், 2 அத்தியாயமாக்கலாம் அப்படி இப்படிலாம் எல்லாம் பேச்சு வந்தது. ஓகே, என்னோட திணிப்பை வந்து ஏத்துக்கிட்டு உடன் பயணிக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா தினம் ஒரு அத்தியாயங்கிறது ரொம்ப கம்மி தான். எனக்கு என்னன்னா 2 காரணம். ஒண்ணு, ஸ்லோவா வாசிக்கிறவங்களையும் கூட கூப்பிட்டு போகணும். நம்ம நிறுத்தி நிதானமா வெண்முரசு அனுபவிக்கணும். முக்கியமா வெண்முரசுல மட்டும் மூழ்கி வெளியே வர முடியாம போயிடக்கூடாது. என் நண்பர் ஒருத்தர் நல்ல வாசிப்பாளர், வெண்முரசு வாசிச்சுட்டு வேற எதையுமே இனிமே வாசிக்கவே தேவையில்ல, எனக்கு வெண்முரசுலயே எல்லாமே இருக்கு, நான் திரும்ப திரும்ப வெண்முரசே வாசிக்கணும்னு சொல்லிட்டு 3வது தடவையோ 4வது தடவையோ வாசிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஏன் அப்படி இருக்க, வாயா வெளியே அப்படின்னா, இதுல இல்லாதது வெளியே எங்க இருக்குன்னு நீ சொல்லு, அதை நான் வந்து வாசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நம்ம அதை எங்க போய் ஒப்பீடு பண்ணி இருக்கு வாங்கன்னு சொல்லி இது பண்ண முடியும்? அந்த மாதிரி மூழ்கிடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அவரு நான் ஜெயமோகனை தவிர யாரையும் வாசிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட நான் கொஞ்சம் ஒரு ரசிக மனப்பான்மைன்னு சொல்லி விட்டுருப்பேன். வெண்முரசை தவிர்த்து நான் வேற எதையும் வாசிக்க மாட்டேன்ட்டாரு. இத்தனைக்கும் அவர் ஒன்றும் ரொம்ப ஏஜ்டு பர்சன்லாம் இல்லை, என் வயசு தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வேற எதையும் வாசிக்காம வெண்முரசை மட்டும் வாசிச்சு மாட்டிடக்கூடாதுங்கிறது உனக்கு பயம் இருந்தது. அதனாலேயே தான் நான் வெளிவந்த பீரியட்ல வாசிக்கல. இப்படி தினம் ஒண்ணு வாசிப்போம், இதுல மூழ்கிடக்கூடாதுங்கிறதுக்காகவே வேற எதையாவது வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திட்டமிட்டது. ஸோ அதுக்கான பலனை கொடுத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. 365 நாட்கள் நான் வந்து தினம் ஒண்ணு வாசிச்சிருப்பேன். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் மட்டும்தான் நான் வாசிக்காம இருந்திருப்பேன். அதையும் சேர்த்து அப்ப அடுத்தடுத்த நாளே வாசிச்சிருப்பேன். மொத்தம் 1931 நாட்கள் நம்ம வாசிக்க போறோம். அதுல வந்து 365 நாள். ஒரு நிமிஷம், ஒரு கணக்கு தான் போட்டு பார்த்துருவோமே. 19% முடிச்சிருக்கோம். உலகின் மிகப்பெரிய நீண்ட நாவல்ல 19% வாசிச்சு முடிச்சிருக்கோம். இன்னும் நமக்கு 81% நம்ம வாசிக்க இருக்கு. ரொம்ப தூரம் பயணிக்கணும். கடைசி வரைக்கும் பயணிக்கணும். கடைசி நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். அப்படி இப்படின்லாம் எல்லாரும் சொன்னீங்க. எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆசைகள்லாம் இருக்கு. என்னை நானே கொட்டிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், ஆவா சஞ்சிங், பெருசா ஆசைப்படாத, நீ இப்படிலாம் இது பண்ணாத, இவ்வளவு தூரம் வாசிச்சாலே பெருசு, நீ கண்டதையும் ஆசைப்பட்டு கெடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் அதனால அதை பத்தி யார்கிட்டையும் பேசுறது கூட இல்லை. நிறைய ஆசைகள் இருக்கு. செய்வோமா அப்படிங்கிறது அந்தந்த காலகட்டத்துல பார்த்துப்போம். எனக்கு ஒரு காட்சி மனசுல இருக்கு, இறுதி நாள் அன்னைக்கு எப்படி வாசிக்கணுங்கிறது. அது நடந்தா சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி வெண்முரசு வாசிச்சுட்டு ஜெயமோகன் சுத்தின இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அவரு இந்த வெண்முரசு எழுதுறதுக்காக இந்தியா முழுக்க அவரு பயணிச்சிருக்காரு. அவரு வாசிச்சதெல்லாம் நம்ம வாசிக்க தேவையில்லை. ஏன்னா அவரு வாசிச்சு எழுதுனதை நம்ம வாசிக்கிறோம், வாசிச்சு முடிப்போம். அவர் போன இடங்களுக்கெல்லாம் போகணும்னு ஒரு ஆசை இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. அவரையே மேப் போட்டு கொடுக்க சொல்லுவோம், எங்கெங்கெல்லாம் போறது நீங்க கொடுங்க சார், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்புறம் கோமதி சார் இவர் மேல ஜெமோ மேல நிறைய விமர்சனம் வச்சாரு. இருந்துட்டு போகுதுன்னு தான் எனக்கு தோணுது. அது உண்மையா பொய்யாங்கிற ஆராய்ச்சிக்கே நான் போகல. நான் என்னைக்காவது ஜெமோகிட்ட வெண்முரசு பத்தி பேசுறதுன்னு தான் நான் இந்த கேள்வி தான் கேட்பேன். ஜெயமோகன் எழுதின வெண்முரசுல இருந்து வெண்முரசு எழுதின ஜெயமோகன் மாறினப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு தான் கேட்பேன். நம்ம இதை வந்து ஜெயமோகன் எழுதின வெண்முரசா பார்க்க வேண்டாம், வெண்முரசு எழுதின ஜெயமோகனா மட்டும் பார்ப்போம். அது ஒண்ணு. ரெண்டாவது, பிரசன்னா சாருக்கு பாரா மேல ஒரு இது இருக்கும், ஒரு வன்மம் ஒன்று இருக்கும். அவர் நம்ம குரூப்பை நிறைய கலாய்ச்சாரு அப்படின்னு கலாய்ச்சிட்டே தான் இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் அவரும் நானும் நேர்ல பேசிக்கிறத பார்த்தீங்கன்னா அவர் நம்ம குரூப்பை எப்படி உண்மையிலே பார்க்குறாருங்கிறது தெரிய வரும். பிரியா பார்த்துருப்பாங்க. சார் சலிக்காம பாராட்டுவார் சார். அதாவது இப்போ ஒரு நிமிஷத்துல பாராட்டிட்டாருன்னா வேற ஏதாவது பேசினா மறுபடியும் ஒரு நிமிஷம் கழிச்சு எப்படிங்க இவ்வளவு பேரை வாசிக்கிறீங்க, உங்க குரூப் சூப்பருங்க அப்படிம்பாரு. அவரு சமூக வலைதளங்கள்ல ஒருத்தர் காட்டுற முகம் வேற, நிஜமாலும் இது பண்றது வேற. எதுக்காக இப்ப பாரா விழுத்தனா, அவர்கிட்ட பேசும்போது ஒண்ணு சொல்லுவாரு. ஒரு 15-20 வருடத்துக்கு முன்னாடி, ஈவன் விமர்சனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ அந்த ஜிமெயிலாம் வந்த புதுசு. எழுத்தாளர்களுக்குள்ள எல்லாரு கூடயுமே தொடர்பு இருக்கும். ஒருத்தர் யாராவது கண்முழிச்சு எழுதிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஜிமெயில் சாட்ல, யாகு மெயில் சேட்ல வந்து கிரீன் லைட் காட்டும். பாரா பாப்பாராம், மனுஷ் ஆன்லைன்ல காட்டும், ஐயோ இனிமே எழுதுறானே, நம்ம மட்டும் எதுவும் எழுதாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதுவாப்லையா. அப்படி பார்த்தா அவரு மனசு பார்த்துட்டு இன்னும் ஜெம்மோ எதுவும் எழுதிட்டு இருக்காரு போல இருக்கா, ஐயோ சார் எதுவும் எழுதிட்டு இருக்காரு போல இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் எழுதி நம்ம எழுதாம இருக்கக்கூடாது. அந்த ஒரு ஆரோக்கியமான போட்டி அவங்களுக்குள்ள இருந்ததை வந்து நாங்க இப்படி போட்டி போட்டு எழுதுவோம், யார் என்ன எழுதுறாங்கன்னு இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா என்னவோ எழுதுறான், நம்மளும் என்னவோ ஒண்ணு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாப்புல. நம்ம குரூப் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான போட்டியில தான் போகுது. ஐயோ எல்லாரும் வாசிச்சுட்டாங்களே, என்ன விட்டுட்டு எல்லாரும் பேசுறாங்களே, ஆகா இன்னைக்கு அத்தியாயம் சூப்பர் அப்படி இப்படின்னு நம்ம ஒரு 4 பேர் பேசணும்னா வாசிக்காதவங்களா ஐயோ என்னமோ பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வருவாங்க. அது உண்மையிலேயே அதுக்காக தான் நான் வந்து தினமும் கொஞ்சம் கருத்து சொல்லுங்க, பிடிச்சிருக்குன்னா இந்த பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அது வந்து என்ன பண்ணும்னா வாசிக்காம இருக்கவங்களை வந்து கொஞ்சம் துரிதப்படுத்தும். அதுக்காக தான் அதை பண்ண சொல்றது. ஓகே, ரொம்ப ஒரு பெரும் பயணத்துல ஒரு முக்கியமான மைல்கல்லை எட்டியிருக்கோம். ஆரம்பிச்சுட்டு கண்டிப்பா நிறுத்திருக்கலாம் மாட்டோம். யாருமே வரலனா கூட தொடர் வாசிப்பு போயிட்டே தான் இருந்திருக்கும். அதுல எனக்கு சந்தேகம் இல்லை, என்னத்தையாவது பண்ணி தொடர்ந்து போயிருப்போம். இவ்வளோ பேர் தொடர்ந்து பயணிப்பீங்கன்னு உண்மையிலே நானுமே எதிர்பார்க்கல. நான் வந்து ஆரம்பிக்கும் போது பிரியாட்ட பேசுனது, கடைசி வரைக்கும் யார் யாரெல்லாம் வருவா ஒரு பேர் சொல்ல, ஒரு லிஸ்ட் சொல்ல அப்படிங்கும்போது நான் பிரியா பெரிய சேர்த்த மாட்டேன். ஒண்ணுமே எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க எல்லாம் கடைசி வரைக்கும் வருவீங்கன்னு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஆனா எனக்கு ஆச்சரியம், நான் எதிர்பாராத பக்கமா இதிகாசங்கள் வாசிக்காத நபர்கள் நிறைய பேர் இதுல பயணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வெகுஜன நாவல்கள், வெகுஜன வாசிப்பு மட்டுமே இருந்து குடும்ப கதைகள் மட்டுமே படிக்கிறவங்க, நாவல் சிறுகதை தாண்டி வாசிக்காதவங்க, இந்த மாதிரி கொஞ்சம் இதிகாசம் சார்ந்து வாசிக்கிறப்போ ரொம்ப பெரிய விஷயமா பட்டது. ரெண்டாவது, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே சில பிரச்சனைகளை பார்த்தோம். என்னன்னா, ஒருத்தர் இது நடந்த வரலாறும் பாரு, நம்ம இது வந்து நிறைய பேர் அப்படிலாம் கிடையாது, வெறும் இதிகாசமா பாருங்க அப்படின்னு. அவங்களுக்குலாம் பெரிய ஆச்சரியமா இருக்கும். என்ன இவங்க கடவுள் இல்லை, நம்பிக்கை இல்லை, நாத்திய குரூப்புங்கிறாங்க, ஆனா வெண்முரசை வாசிக்கிறாங்க அப்படின்னு. என்னோட நண்பர்கள்லாம் எல்லாருமே மேக்சிமம் கருப்பு சட்டை தான். அவங்க நான் வெண்முரசு வாசிக்கிறேன்னு நீ சேர்த்துறதா கழட்டி விடுறதாங்கிற குழப்பத்திலே தான் இன்னமும் இருக்காங்க. அது என்னவோ இருந்துட்டு போகுது. தமிழ் வாசிப்பு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். எப்படி சொல்றது, பாரதிதாசன் மாதிரிதான். அவருக்கு இருக்க திராவிட கொள்கை வேற, அவரு பாரதியை எப்படி கொண்டாடினாரு அப்படிங்கிறது தானே விஷயம். அது மாதிரிதான் இது உண்மையிலேயே இந்த வெண்முரசு கடைசி வரைக்கும் என்ன சொல்ல போகுதுன்னு எனக்கு தெரியாது. அது முழுக்க முழுக்க என்னோட கோட்பாட்டுக்கு எதிராகவே இருந்தாலும் சரி, இந்த எழுத்து நடை, இந்த தமிழை நான் சுவைக்காம விட்டுட்டேன்னா நான் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். முடியும் போதே வாசிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 10 வருடத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியா நமக்கு இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனை கொடுக்கல. அப்போ வெறும் 2G தான், நிம்மதியா படிச்சுருந்துருப்போம். இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபோன் எடுத்தோம்னா நம்மள அறியாம 1/2 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இருந்து வெளியே வர போறோம்னு தெரியல. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சுலாம் வாசிப்பு நம்ம ஒழுங்கா வாசிப்போமானே நம்ம மேலே டவுட் இருக்கு.
ஸோ அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாசிப்போம். உடன் பயணித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது கருத்து இருந்தா சொல்லிருங்க டப்புன்னு. போதும், முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரமா போகுது. ஓகே, நான் என் பண்ணிடுறேன்.